அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இடிஐ பெரிகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவோர் மேம்பாட்டு மையம் மற்றும் நியூ லுக் ஹெர்ப்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய இந்த 2 days வெபினார் ஆன் சோப் மேக்கிங் மற்றும் லிப் பாம் மேக்கிங் நிகழ்ச்சிக்கு உங்களை அத்தனை பேரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தருமதுரை பிசினஸ் மேனேஜர் இடிஐ பெரிகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம். நம்ம இடிஐ பெரிகுளத்துல ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இந்த செஷனுக்கு வருகை புரிந்துள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களை அத்தனை பேரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இடிஐ பெரிகுளம் சார்பாகவும். அண்ட் தென் இன்னைக்கு நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சனா உங்களுக்கு எல்லாமே இந்த சோப் மேக்கிங் அண்ட் லிப் பாமை பத்தி சூப்பர்வா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கக்கூடிய நியூ லுக் ஹெர்ப்ஸ் ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் ஜீவிதா மேம் அவங்கள நான் அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம இடிஐ பெரிகுளத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரௌட் இன்குபேட்டிங் சொல்லலாம். ஏன்னா நிறைய அவார்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கங்க்ராட்ஸ் மேம். ஸோ அவங்க வந்து நம்ம இடிஐ பிரிவுல சேர்ந்து பல ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த இதோட ஒரு தொடர்ச்சியா தான் இந்த 2 days செஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் தென் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோப் மேக்கிங்கான ஒரு செஷன் கொடுங்க கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதனோட விளைவாக தான் இந்த 2 days இருக்க போகுது. இதுல வந்து சோப் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவும் சயின்டிபிக்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து இப்ப பேசிக்கா ஒரு சோப்பு எப்படி தயாரிக்கணும் அதுக்கான அந்த பேசிக்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கு பிஹைண்ட் தி சயின்ஸ் என்ன, அண்ட் தென் அந்த லிப் பாம் எப்படி பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து மோர் தென் 7 years இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் தென் எப்படி இந்த பிசினஸ்ல இவ்வளவு காலமா சர்வே பண்ணி அடுத்தடுத்த குரோத்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. தென் ஃபர்தரா ரொம்ப டிலே பண்ணாம இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 daysமே ஒரு ரொம்பவே இன்சைட்ஃபுல் செஷனா இருக்கும். சரிங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் கண்டிப்பா நிறைய வரும். அதை கிளாரிஃபை பண்றோம். டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. தென் இந்த செஷனோட இறுதியில வந்து ஒரு 10 minutes வந்து Q&A இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம். அண்ட் தென் இந்த குரூப் லைவ்ல நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து லைவ்ல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா நீங்க எப்பவுமே வந்து தொடர்பு கொண்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ தென் ஃபர்தர் டிலே பண்ணாம மேம் வந்து செஷன் எடுக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கா? எஸ் ஆடிபிள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை பேருக்கு சோப் மேக்கிங் பத்தி தெரியும்? எஸ்என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நேம் ஜீவிதா. ஃபர்ஸ்ட் நான் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பிராண்ட் நேம் நியூ லுக் ஹெர்ப்ஸ். நான் ஒரு பாஸ்ட் 7 years வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு 10 years சோப் மேக்கிங்ல வந்து ஆர்என்டி பண்ணிட்டு ஒரு 3 yearsக்கு அப்புறம் 10 years ஆச்சு டோட்டலா என்னோட சோப் மேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணி. இவ்வளோ நாள் என்னோட ஜேர்னி வந்து ஒரு 10 years வந்து நான் சோப் மேக்கிங்லேயே ஒரு ஆர்என்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இப்போ லாஸ்ட் 7 years வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சோப் மேக்கிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட்டாக கற்றுட்டு இருப்பீங்க. யூடியூப்ல நிறைய பேர் இப்போ லேர்ன் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நிறையா இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் சோப், நான் சோப் மேக்கிங் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஸ் வாங்கிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி போட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா போதும். ஏன்னா ஏன் சொல்லுவேன்னா இதுதான் என்னோட மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சோப் மேக்கிங் அப்படின்னா நான் டீச் பண்றது தான். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கப் மெஷர்மெண்ட்ல எடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நம்ம சோப் மேக்கிங் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பிளாங்க் அப்படின்ற மாதிரியே இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நிறைய நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ்ல. ஓகேங்களா? ஓகே. 7 பேர் 7 மெம்பர் வந்து தெரியும்னு இருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு இது, நீங்க என்னென்னலாம் நீங்க சோப் மேக்கிங்ல கேட்கணும், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அதை கேட்டீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் என்னால வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். நீங்க யாருமே பேசாம சைலண்டா இருந்தீங்க அப்படின்னா என்னால எதுவுமே வந்து சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து இதுல வந்து டவுட் வரணும். சோப் மேக்கிங்னாலே எவ்வளவுக்கு எவ்வளவு டவுட் வருதோ அப்பதான் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்க முடியும். நீங்க யாருமே டவுட் கேட்கல அப்படின்னா ஓகே, ஒண்ணுமே நாம வந்து சரியா சொல்லலன்ற மாதிரி போயிடும். ஓகேங்களா? தர்மதுரை சார் அந்த பிபிடி ஷேர் பண்றீங்களா ஃபர்ஸ்ட்? ஓகே ஓகே, எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங்ல என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்ற ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? பொதுவா சோப் மேக்கிங் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு பெரிய கம்பெனி செட்டப் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா போதும். ஆனா சோப் மேக்கிங் வந்து வீட்ல கிச்சன்ல பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கிச்சன்ல பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், கிட்ஸ பக்கத்துல வச்சுட்டு நீங்க சோப் மேக்கிங்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ்ல தான் நீங்க வந்து சோப் மேக்கிங் வந்து பண்ணணும். வீட்ல வந்து நீங்க ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, இல்ல உங்க புக் ஷெல்ஃப் அந்த இடத்துலலாம் வந்து நீங்க வந்து சோப் மேக்கிங் பண்றேன். எங்க வீட்ல ஒரு 2 ஷெல்ஃப் இருக்கு. அங்க தான் என்னோட சோப் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நீங்கலாம் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோப் மேக்கிங்ன்றது இது வந்து ஒரே ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் கையிலயோ, கண்லயோ பட்டுச்சுன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல். இதனால தான் நீங்க வந்து வீட்டுக்குள்ளார மட்டும் பண்ணுங்க. ஒரு தனி ஸ்பேஸ் வச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சார் ஷேர் பண்ணலாமா? ஓகே. விசிபிளா இருக்குங்களா? ஸ்கிரீன் இல்ல ஷேர் பண்ணிட்டேன். இல்லையா? இருக்கு. பட் ஓகே. ஓ, இப்போ கிளியரா இருக்கா? ஓகே. ஓகே. நீங்க ஓகே ஸ்லைட் போலாம். ம். விசிபிளா இருக்குங்களா ஸ்லைட்ஸ் பட் ஆனா விசிபிளா இருக்குங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இப்படி இருக்கட்டும். ஓகே. இந்த 2 நாள் சோப் மேக்கிங்ல நம்ம வந்து கத்துக்க போறது என்னன்னா பேசிக் சோப் மேக்கிங் தான். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு பொதுவா ஒரு சோப் வந்து பண்ணி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் ஒரு மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ண போறோம். லிப் பாம். இந்த 3 தான் இந்த கிளாஸ்ல இருக்கு இந்த 2 டேஸ்ல. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சோப் மேக்கிங்க பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஓரல் பாத்துக்கலாம். சார் நம்ம சோப் மேக்கிங் போலாமா இல்ல லிப் பாம் கிளாஸ் போயிடலாமாங்க சார்? உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். லிப் பாம் வீடியோ ஷேர் பண்றீங்களா? லிப் பாம் போயிட்டு ஆ இது போட்டுக்கலாம். ஓகேங்க ஓகே. சார். ஓகேங்க. நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல நிறைய லிப் பாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லிப் பாம் இப்ப லிப் பாம் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பீட்ரூட் லிப் பாம் பண்றேன், ஸ்ட்ராபெரியில லிப் பாம் பண்றேன். நிறைய யூடியூபர்ஸ் டெய்லி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் டெய்லி ஒரு 10 பேர் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆனா இப்போ இருக்க இதுல வந்து நிறைய பேர் வந்து பொய் சொல்றாங்க. உண்மையை சொல்லணும், என்னால அதுதான் சொல்ல முடியும். இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ராபெரி லிப் பாம் பண்றேன், பீட்ரூட் லிப் பாம் பண்றேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தானே? ஆமாங்க சார். எடுத்து வச்சுக்கோங்க. அது நான் ம். வீடியோ ப்ளே பண்ணலாமா? ஓகே எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சார். ஆ ஓகேங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? வீடியோஸ். ஷேர் ஆகல. இல்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, நான் பேசிடுறேன். ஓகே. லிப் பாம் மேக்கிங்க்கு நமக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில், பீ வேக்ஸ், முக்கியமா பீ வேக்ஸ். வீடியோல தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பார். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹனி இருக்கு இல்லையா, தேன் அடை, தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. தேனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த தேன் அடையில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த தேன் மெழுகு. ஓகேங்களா? இது மார்க்கெட்ல நிறைய வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்குது. அமேசான், பிளிப்கார்ட் அதுல எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பீ வேக்ஸ். உங்களோட லிப் பாம் வந்து திக்னஸ் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். இந்த மாதிரி பாராவும் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லட்ஸாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒயிட் கலர்ல. லிப் பாம் மேக்கிங்க்கு இது மெயின் இன்கிரிடியன்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில், நெக்ஸ்ட் பீ வேக்ஸ்,
பி வேக்ஸ்னா தேன் மெழுகு. இது ரீஃபைன் பண்ணது. இந்த மாதிரி பாரா பாத்தீங்கன்னா அன்ரீஃபைன்டு எல்லோவா இருக்கும். விசிபிளா இருக்குங்களா ஸ்கிரீன்? இருக்குங்க சார். அப்படியே இருக்கட்டும், ப்ளே பண்ண வேண்டாம். ஓகே, வீடியோல தெரியுதுங்களா? இந்த மாதிரி பெல்லட்ஸா இருக்கும். இதுக்கு பேரு பி வேக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டர். பட்டர்னா நம்ம வீட்ல இருக்கிற கவு பட்டர் இல்ல, ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் அப்படின்ட்டு மார்க்கெட்ல நிறைய பட்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சோப் மேக்கிங் கிளாஸ் கத்துக்க போறீங்கனாலே இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வீடியோஸோ கூகுள்ல நிறைய சர்ச் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டர்ஸ்னா என்னன்ட்டு. ஓகேங்களா? இது வந்து காஸ்மெட்டிக் பட்டர் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற பட்டர்ல ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர், இந்த மாதிரி நிறைய பட்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் வந்து நமக்கு மெயினா வந்து லிப் பாம் மேக்கிங்க்கு தேவைப்படும். நெக்ஸ்ட், நிறைய பேர் சொன்னோம் இல்லையா, பீட்ரூட் வச்சு லிப் பாம் பண்றாங்க, ஸ்ட்ராபெரி வச்சு லிப் பாம் பண்றாங்கன்ட்டு. என்னோட லிப் பாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது பேர் வந்து வேம்பாலம் பட்டை, ஆல்கனட் ரூட்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் வந்து நீங்க ஆயில்ல போட்டீங்க அப்படின்னா இது வந்து கலர் ஆயிடும், ரெட் கலர்ல மாறிடும் ஆயில். நிறைய பேர் ஹேர் ஆயில்ல இது யூஸ் பண்ணுவாங்க. சார் வீடியோ ப்ளே பண்ணுங்க. இந்த வீடியோ சார் ப்ளே பண்றாரு பாருங்க. ஜஸ்ட் ஆயில் எடுத்துட்டு இப்ப நான் காமிச்ச அந்த ரூட் இருக்கு இல்லையா, வேர், வேம்பாலம் பட்டை, சுருள் பட்டை வேற, வேம்பாலம் பட்டை வேற. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஆல்கனட் ரூட் சொல்லுவாங்க. இது ஆயில்ல போட்டனாலே ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. தெரியுதுங்களா? சார் பாஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ திரும்ப கொஞ்சம் பேக் போயிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க சார் வீடியோ. இப்போ உங்க கிளாஸ்க்காக நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ஆயில் ஊத்திட்டு உங்களுக்கு வந்து நான் வேம்பாலம் பட்டையை வந்து அதுல ஆட் பண்றேன். நீங்க வீட்ல பண்றீங்க இல்ல ஒரு பிசினஸா பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாஸ் பண்ணிடுங்க சார் வீடியோவை. இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்துல வேம்பாலம் பட்டையை நிறைய ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க ஒரு 3 லிட்டர் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கேன். நான் இது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எடுத்து காட்டுறேன். ஒரு 1 மந்த் அந்த மாதிரி நீங்க ஊற விட்டுறணும். ஆயிலோட கலர் தெரியுதா? இங்க பாருங்க, நல்லா ரெட் கலர்ல இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ ஒரு 1 மந்த், ஒரு 10 டேஸ் 20 டேஸ் நீங்க இந்த மாதிரி வேம்பாலம் பட்டையை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துல வச்சு ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே ஆகாது, கெட்டே போகாது. நீங்க எந்த ப்ரிசர்வேட்டிவும் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் லிப் பாம் தேவை பண்ணக்குள்ள உங்களுக்கு தேவையோ நீங்க எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சிருக்க இந்த பாத்திரத்துல இருந்து நீங்க அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டிப் பண்ணிட்டா போதும். நீங்க அடிக்கடி ஃப்ரெஷ்ஷா ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்க வேரை வந்து நீங்க தூக்கி போட்டு திரும்ப புதுசா வேற வேர் போட்டு நீங்க ஆயில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? தெரியுதுங்களா இது என்ன டார்க் கலர்ல இருக்குன்ட்டு? ஓகேங்களா? ஓகேங்க சார். சார் வீடியோ ப்ளே பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோக்காக தான் போட்டேன். உடனேவே பாருங்க கலர் நல்லாவே சேஞ்சஸ் ஆயிடும். ஆயில்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிடணும். ஒரு 1 மந்த், ஒரு 10 டேஸ். நல்ல டார்க் கலர் வேணும்னா நீங்க 1 மந்த். நான் சொன்னேன் இல்லையா, பி வேக்ஸ். சார் பாஸ் பண்ணிடுங்க. நான் சொல்றதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா இந்த 3 இன்கிரீடியன்ட். ஸோ கோகனட் ஆயில், பி வேக்ஸ் அண்ட் ஷியா பட்டர், இது 3 தான் நம்ம வந்து லிப் பாம்க்கு வந்து யூஸ் பண்ண போறோம். பட் அது என்ன ரேஷியோல யூஸ் பண்ணணும் அப்படின்னா
கோகனட் ஆயில் நான் வந்து உங்களுக்கு வந்து கிராம்ஸ்ல சொல்றேன், ஓகேங்களா? நான் ஒரு மினிமமா ஒரு 5 லிப் பாம் செய்யற மாதிரி உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 கிராம்ல இருந்து 6 கிராம் கோகனட் ஆயில் 5 கிராம்ல இருந்து 6 கிராம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இந்த பி வேக்ஸ் இருக்கு இல்லையா, ஹனி வேக்ஸ், இது வந்து 2 கிராம் அண்ட் ஷியா பட்டர் 3 கிராம். உங்களுக்கு ஷியா பட்டர் அவைலபிள் இருந்தா நீங்க ஷியா பட்டர் எடுத்துக்கலாம், இல்ல கொக்கோ பட்டர் அவைலபிள் இருக்கு, வேற பட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் வந்து உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்க்கு கிடைக்கும். இது வந்து 3 கிராம். இவ்வளவுதாங்க. இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன். கோகனட் ஆயில் 5 கிராம்ல இருந்து 6 கிராம் எடுத்துக்கலாம். 5 கிராம் எடுத்தாலும் ஓகே தான், 6 கிராம் எடுத்தாலும் ஓகே தான். ஆனா பிளைன் கோகனட் ஆயிலா இருக்கக்கூடாது. தேங்காய் எண்ணெயை நீங்க இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த வேர் சொன்னேன் இல்லையா, வேம்பாலம் பட்டை, இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் கோகனட் ஆயில் ஊத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அதுல கலர் வராது. முன்னாடியே அதுக்குதான் இதை ஊற வைக்கணும்னு சொல்றது. நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஹனி வேக்ஸ் வந்து 2 கிராம். பி வேக்ஸ், ஷியா பட்டர் 3 கிராம். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க மெத்தட். சார் நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது தாங்க ரெசிபி. இதை தவிர வேற எந்த இன்கிரீடியன்ட்டுமே நம்ம இதுல யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ப்ளே பண்ணுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பி வேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் 2 கிராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து பட்டர் ஆட் பண்றோம். பட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை நான் ஊத்துறதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 6 கிராம் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை ஊத்திக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்ச தேங்காய் எண்ணெய், இந்த வேம்பாலம் பட்டையை போட்டு நான் ஒரு 10 நாள் ஊற வச்சிருந்த தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான். நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு கம்மியா பண்ணணுன்றதுக்காக ஒரு குட்டி பவுல்ல எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து டபுள் பாயிலிங் பண்ணணும். பாஸ் பண்ணிடுங்க சார். டபுள் பாயிலிங் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு உள்ளார நீங்க இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மெஷரிங் பண்ணி வச்சிருக்கிறத பி வேக்ஸ், கோகனட் ஆயில், ஷியா பட்டர், இந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்து உள்ளார நீங்க வச்சிடணும். டைரக்டா நீங்க இதை எடுத்துட்டு போய் கேஸ்ல வச்சீங்க அப்படின்னா லிப் பாம் வந்து சீக்கிரமா தீஞ்சிடும். ஓகேங்களா? ஆயில் சீக்கிரமா ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டபுள் பாய்லர் பண்ணீங்க அப்படின்னா தான் லிப் பாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் இல்லாம கோகனட் ஆயில் வந்து ஓவரா பாயில் ஆகாம கரெக்டான அந்த இதுக்கு வரும் உங்களுக்கு பதத்துக்கு. ப்ளே பண்ணலாம் சார். ஸோ டபுள் பாயில் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உருகிடும் நம்மளோட லிப் பாம். அவ்வளவுதான். பாத்தீங்களா அந்த கலர் எப்படி இருக்குன்ட்டு? நான் இதுல எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் கலருமே நான் ஆட் பண்ணல, சிந்தட்டிக் கலர். ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து மார்க்கெட்ல இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிப் ஃபிளேவர் மார்க்கெட்ல விக்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ராபெரி லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 டிராப் மட்டும் நீங்க ஆட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க என்ன ஃபிளேவர்ல லிப் பாம் கேக்குறீங்களோ ரெடி. இதை பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க வாங்கி வச்சிருக்க லிப் பாம் கண்டெய்னர்ல நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறத லிக்விடை வந்து போர் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். வித்தின் ஒரு ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களோட லிப் பாம் வந்து ரெடி ஆயிடும். ஜஸ்ட் இது ஒரு வியூ பாருங்க, நான் அகைன் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? சிம்பிள். இவ்வளவுதான் உங்களுக்கு லிப் பாம் ரெடி ஆயிடும். ஏன்னா நான் இப்போ ஒரு ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 லிப் பாம் அளவுக்கு தான். இதுல நீங்க ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். தெரியுதுங்களா டார்க்கா இருக்கிறது? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ லிப் பாம். இதுல வந்து நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, எந்த சிந்தட்டிக் கலர்ஸுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு வேரோட கலர். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கண்டெய்னர்ல இருந்தாதான் உங்களோட லிப் பாம் வந்து பார்க்க நல்லா லுக்கா நல்லா இருக்கும். பெரிய பெரிய கண்டெய்னர்ல எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ஒரு கண்டெய்னரே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 8 கிராம் லிப் பாம். இதுவே வந்து 2 மந்த்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி நம்ம லிப் பாம் பண்ணக்குள்ளார. தெரியுதுங்களா? பாஸ் பண்ணிடுங்க சார். பாஸ் பண்ணி காட்டுங்க.
ஓகே, ப்ளே பண்ணுங்க இல்லைனா. தெரியுதுங்களா? நீங்க சுட சுட அந்த ஆயில வந்து இந்த கண்டெய்னர்ல ஊத்தக்குள்ளதான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் வந்து மேல லேயர் வந்து ஷைனிங்கா இருக்கும். இன்னொன்னு அது சூடா இருக்கக்குள்ளாரையும் நீங்க வந்து ஊத்திடணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்தக்கூடாது. ஓகேங்களா? சோ மார்க்கெட்ல இப்படிதான் லிப் பாம் பண்றாங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே. இந்த வீடியோ ஒன் மோர் டைம் பாருங்க. ஜஸ்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அதுல வேம்பாலம் பட்டை ரூட்டை நம்ம போட்டு ஊற வச்சிடுவோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோக்காக போடுறேன். அதுவே உடனே உங்களுக்கு ரெட் ஆயிடும். ஒரு 1 மந்த் 10 டேஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க் ஒயின் கலர்ல கிடைக்கும் உங்களுக்கு. சோ இந்த ஊற வச்சதை தனியா நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்க ஊற வச்சிடணும் லிப் பாம் பண்ண போறீங்கன்னா. பி வேக்ஸ் எடுத்துக்கணும் 2 கிராம். ஓகேங்களா? தேன் மெழுகு 2 கிராம். இது கூட 3 கிராம் ஷியா பட்டர் ஆர் கொக்கோ பட்டர். உங்களுக்கு என்ன பட்டர் வேணுமோ அந்த பட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நிறைய அந்த வேர் இருக்கும் இல்லையா, அதனால ஃபில்டர் பண்ணி ஊத்துறதுக்காக நான் ஒரு ஃபில்டர் போட்டுட்டு 6 கிராம் கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் இதுல இப்போ இருக்கு. ஸோ இந்த பாத்திரத்தை ஒரு டபுள் பாய்லர் பண்ணணும். ஒரு பெரிய கனமான பாத்திரத்துல சுடுதண்ணி, அடுப்பு அடியில எரியலாம். ஓகேங்களா? சுடுதண்ணி வச்சுட்டு கேஸ் அடுப்புல அது மேல நீங்க இந்த பாத்திரத்தை வச்சு மெல்ட் பண்ணணும். ஸோ இந்த பி வேக்ஸும் ஷியா பட்டர் கோகனட் ஆயில் இந்த 3 ஆயில் இதுவும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடும் மெல்ட் ஆன உடனே. ஓகேங்களா? இது சூடா இருக்கக்குள்ளாரே நீங்க அந்த கண்டெய்னர்ல போர் பண்ணிடணும். இன்னொன்னு இந்த கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தலிக் கண்ணாடி கிளாஸ்ல, இது வந்து நம்ம கார் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுல பண்ண மோல்டு. ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து லிப் ஃப்ராக்ரன்ஸ். லிப்புக்கான ஃப்ரேக்ரன்ஸே தனியா விக்குது. ஜஸ்ட் பாருங்க 2 டிராப் தான் ஆட் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வேணுமா, ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா ஃபிளேவர் வேணுமா, இல்ல வேற சாக்லேட் ஃபிளேவர் வேணுமா, எது வேணாலும் மார்க்கெட்ல கிடைக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட லிப் பாம்ல நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்றது இல்ல. நீங்க கிளாஸ்க்கு கத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு 8 கிராம் பிடிக்குங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஒரு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா 15 ருபீஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க லிப் பாம். ஓகேங்க சார். வீடியோ நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ பாத்தீங்களா, இதுல உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இதுவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு லிப் பாம் மேக்கிங் என்னக்குள்ளார கலர் எதுவுமே சேர்க்க கூடாது. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய கலர் சிந்தட்டிக் கலர் கிடைக்குது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா லிப் பாம் காட்டுவாங்க. நாங்க வந்து இது ப்ளூபெரியில பண்ணோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நாங்க வந்து ரோஸ்ல பண்ணோம். இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் கலர். 100% 100% வந்து ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பவுடர் பண்ணீங்கனாலும் உங்களால வந்து கலர் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஒரு ரெட் கலர் கொண்டு வரணும்னா இதுதான் நேச்சுரல் கலர். இது இல்லாம பீட்ரூட் போடலாம். பட் நீங்க பீட்ரூட் போட்டு லிப் பாம் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு 10 டேஸ்ல அந்த லிப் பாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர்ல ஆயிடும். ஃபங்கஸ் வந்துரும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் சொல்லி விக்கிறாங்க. நீங்களே வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இப்ப லிப் பாம் கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லிப் பாம் பவுடர் நீங்க வந்து பீட்ரூட் பவுடர் எடுத்து ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நர நர நரன்னு இருக்கும். உங்க லிப்ஸ்ல அப்ளை பண்ணக்குள்ளார அது வந்து ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். இது யாருக்குமே கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது. இல்ல நீங்க வீட்ல உங்க ஓன் யூஸ்க்கு பண்றீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பீட்ரூட் பவுடர் போட்டு. பட் இதை நான் ஒரு பிசினஸா கொண்டு போறேன் அப்படின்னா பீட்ரூட் பவுடர் போட்டீங்கன்னா உங்களோட லிப் பாம் அங்க ஃபெயிலியர் ஆயிடும்.
ஓகேங்களா? ஸோ இதுதாங்க கான்செப்ட். இந்த 3 பொருள் தான். ஏன் நான் ரெட்டுக்கு வந்து இந்த ஆல்கனேட் ரூட் யூஸ் பண்றேன்னா, இதுல தான் வந்து ரெட் கலர் வந்து எனக்கு நேச்சுரலா கிடைக்குது. வேற வந்து நீங்க வந்து சின்னமன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு. ஆனா வந்து கலர் உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இன்னொன்னு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்குள்ள லிப் வந்து ஒரு மாரி எரிச்சல் குடுக்கும். ஓகேங்களா? அது மாரி பச்சையா பீட்ரூட்ட வந்து துருவி எண்ணெயில வந்து போடுறாங்க நெறைய பேரு வீடியோஸ்ல. அத எடுத்து நான் லிப் பாம் பண்ணலாமான்னு பார்த்தீங்கனாலும் வராது. எவ்ளோ லிப் பாம்க்கு நீங்க வந்துட்டு பீட்ரூட் வந்து துருவி போட்டு, இல்ல ஜூஸ் போட்டு அத வந்து கோகனட் ஆயில்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க வந்து வீட்ல போய் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த மாரி நீங்க பீட்ரூட் போட்டு, நீங்க வந்து வேற ஏதாவது பவுடர்ஸ் போட்டு ஆட் பண்றீங்கன்னா, அந்த லிப் பாம் பண்ணக்குள்ளார அந்த லிப் பாம் வந்து ஒரு 10 டேஸ்ல கெட்டு போயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு கெமிக்கல் சைடே போகாதீங்க. ஏன்னா லிப்போ இருக்கிற நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டெய்லி என்ன டிசீஸ் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? சோ உதட்டுல தடவுறது நம்ம உள்ளுக்கு போறது. இதுக்கு வந்து நம்ம வந்து 0 கெமிக்கல் வந்து லிப் பாம் குடுக்கறது தான் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்க நமக்குமே நல்லது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நீங்க வந்துட்டு ஒரு பிரிசர்வேட்டிவ் நான் ஆட் பண்ணியிருக்கேனா? இல்ல. தேங்காய் எண்ணெய் கெட்டே போகாது. ஹனி வேக்ஸும் கெட்டு போகாது. ஷியா பட்டரும் கெட்டு போகாது. சோ இது 3மே கெட்டு போகாத ஒரு விஷயம். அதனால தான் நம்மளோட லிப் பாம்ல நம்ம பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்றது இல்ல. ஓகேங்களா? சோ இந்த 3 பொருள் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ண ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மார்க்கெட்ல லிப் ஃப்ரேக்ரன்ஸ்லே நெறைய மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த மாரி அலுமினியம் கண்டெய்னர்ல தருவாங்க. நீங்க Amazonல செக் பண்ணலாம். இல்ல இந்த மாரி சோப் மேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க நெறைய ஷாப்ஸ்ல. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லிப் ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி கிடைக்கும். ப்ளூபெர்ரி இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் வெனிலா ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இந்த மாரி நெறைய கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 2 டிராப்ஸ் நம்ம ஆட் பண்ணா போதும். வீடியோக்காக தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். நீங்க ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் குடுக்க போறீங்கன்னா, இந்த ஆப்ஷன நீங்க கட் பண்றது ரொம்ப நல்லது. சப்போஸ் இத யூஸ் பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் 1 ஆர் 2 டிராப் போதும். இப்ப நான் சொன்ன மெஷர்மென்ட்க்கு 2 சொட்டு இதுல இந்த லிப் ஆயில் நீங்க ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இந்த ரூட் வந்து நீங்க உடைச்சு போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, இங்க பாருங்க நான் ஃபுல்லா நெறைய ஊற வச்சு வச்சிருப்பேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த இந்த வேர் இதுலயே தான் இருக்கும் ஆக்சுவலி. நான் எடுக்கவே மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிடுவோம். இவ்வளவுதாங்க லிப் பாம் மேக்கிங். வேற எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மார்க்கெட்ல கிடைக்குது. நான் போர் பண்ணக்குள்ள ஒரு கண்டெய்னர் இருந்தது இல்லையா? இதுதான். இது வந்து 7 to 8 கிராம்ஸ் பிடிக்கும் இந்த கண்டெய்னர். இத போய் நீங்க பிளாஸ்டிக்ல எல்லாம் வந்து லிப் பாம் வந்து ஊத்தக்கூடாது. ஏன்னா சூடா இருக்கும், உருகிடும். இது வந்து அர்த்தலிக் மோல்டுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ். 15 ருபீஸ் வரும் இந்த கண்டெய்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் கண்டெய்னர்ல இருந்தாதான் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். கஸ்டமரும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா தான் லிப் பாம்ஸும் வாங்குவாங்க. இதை விட்டுட்டு பெரிய பெரிய டப்பால 50 கிராம் நான் வந்து லிப் பாம் கொடுக்குறேன், 100 கிராம் வந்து லிப் பாம் கொடுக்குறேன்றது இந்த வந்து மார்க்கெட் செக்மெண்ட்க்கு யூஸ் பண்ணவே முடியாது பிசினஸா. ஏன்னா ஒரு 50 கிராம் லிப் பாம் நீங்க 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜஸ்ட் இந்த 7 கிராம்ஸ் இந்த கண்டெய்னர்ல இருக்கிறதே வந்து நீங்க 1 மந்த் 1 ஆர் 2 மந்த்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போதும். ஏன்னா நம்ம கை வச்சு எடுக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்பவுமே கஸ்டமருக்கு குடுத்தாதான் அது வந்து நல்லா இருக்கும். நீங்க பல்கா ஒரு விஷயத்த குடுத்துட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து ரிப்பீட் பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க. நமக்கு ரெகுலர் கஸ்டமர், ரெகுலர் பர்ச்சேஸ் வேணும்னா, இந்த மாரி மினி மினி கண்டெய்னர்ல லிப் பாம் குடுக்கறது தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி லிப் பாம்க்கு எப்பவுமே வந்து ஒண்ணு இந்த மாரி அர்த்தலிக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சில்வர்ல குடுக்குறாங்க குட்டியா. அந்த மாரி இல்ல அலுமினியம் கண்டெய்னர்ஸ் வருது. சோ இந்த 3மே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லிப் பாம் மேக்கிங்ல யாருக்காவது ஏதாவது இப்போ டவுட் இருந்தா என்ன கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் அன்மியூட் பண்ணி விடுவாங்க. இந்த லிப் பாம் கிளாஸ் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தர்மதுரை சார், ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு அன்மியூட் பண்ணி விடுங்க. பத்மநாபன் சார் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். இப்போ நீங்க ஷியா பட்டன் சொன்னீங்க, அது எங்க நம்ம வாங்கணும் மேம்? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு குரூப்ல குடுக்குறேன். நிறைய நீங்க அமேசான்ல வாங்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைவ் மார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி 4-5 ஷாப்ஸ் இதுக்கு முன்னாடி ரேர். நான் ஒரு 4-5 ஷாப்ஸோட லிங்க் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே குரூப்ல போடுறோம். நீங்க அங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். வெப்சைட்லயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 50 கிராம் ஆர்டர் பண்ணணும். ஓ ஓகே ஓகே.
மேம் அதே மாதிரி இப்போ 8 கிராம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது இப்போ மார்க்கெட் ரேட்னா எவ்வளவுக்கு மேம் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்? 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம் மேம். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபாய் வரும். ஓகே மேம். ம். ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் தான் மேம் ரேட் 15 ரூபாய் வரும். ஆமா ஆமா. ம் ம் 15 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ உங்களோட ஷிப்பிங் இந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து நான் சொன்ன அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா? ம் ம் 6 ம் கிராம் கோகனட் ஆயில், 2 கிராம் தான் நம்ம வந்துட்டு பீவாக்ஸ் எடுக்கிறோம். 3 ம் கிராம் ம் வந்து பட்டர் எடுக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோல நீங்க அமௌண்ட் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் தான் வரும். ம் 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 டோட்டலா ஓகே ஒரு மேம். லிப் பாம் மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு லேபிள் போடுறீங்க. அது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய் தான் மேம் வரும். ஓகே ஓகே. So ம் இதை ம் நீங்க வந்துட்டு 70 rupees ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம் மேம். ஓகே. இப்போ ஒரு எனக்கு ஒரு பல்க் டவுட். ஆர்டர் இந்த கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50 லிப் பாம் வாங்குறாங்க, 100 லிப் பாம் வாங்குறாங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே. ம் ம். மேம் இப்போ இந்த லிப் பாம் வந்து ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம ம், நான் ஏதோ கேட்க வந்த மறந்துட்டேன் மேம். ஓகே ஓகே. 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 லிப் பாம் மேபி வந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து நான் எப்ப பண்ணலாம் ம் ம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க லிப் பாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் உங்க லிப் பாம் கெட்டே போகாதுங்க கை வைக்கல அப்படின்னா. ம் ம் கை வச்சு எடுத்தாலும் 6 மாசம் ஆனாலும் உங்க லிப் பாம் கெட்டு போகாது. ஆனா ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும். மேபி வின்டர் சீசன்ல. ஏன்னா இதுல நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கோகனட் ஆயில் அப்படி. பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும் இல்லையா? ம் ம் நம்ம ம். ரெகுலரா கை வச்சு எடுத்துட்டு ஒரு 10 நாள் அதை எடுக்கல அப்படின்னா மேல வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுமே தவிர லிப் பாம் வந்து கெட்டு போகாது. ஓகே. நான் இதுதான் கேட்க வந்தேன். இப்போ கஸ்டமருக்கு நம்ம இன்ஸ்டால, Facebookல இந்த மாதிரி ப்ரோமோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது நம்ம வீடியோல நம்ம ஓனா தயார் பண்றோம் அப்படிங்கறத காட்டணும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இப்படியே காட்டலாமா? எப்படி ப்ரோமோட் பண்ணா வீடியோல நமக்கு ரீச் ஆகுறதுக்கு சரியா இருக்கும் மேம்? ஓகே. இத பத்தி நான் அந்த கிளாஸ் முடியக்குள்ளார பேசுறேன். ஓகேவா? மார்க்கெட்டிங் செக்ஷன்ல பேசுறேன். ஓகேங்களா? ஓகே. ம் சரிங்க. ஓகே. ஓகே. உங்களோட விருப்பம். நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ஓப்பன் மைண்டா இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க ம் வீடியோ போட்டு காட்டலாம். சில பேர் ம். காமிக்காம இருக்கிறதும் நல்லது. ஓகேங்களா? சில பேர் வந்து அந்த பவுர் பண்ணி மட்டும் காமிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன கண்டெய்னர்ல பவுர் பண்ற ஊத்தி காமிக்கிறாங்க. அத மட்டும் தான் காட்டுவாங்க. இதுவே ஆமா. வந்து நான் இத வச்சு ஊற வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க உங்க வீடியோல நீங்க இந்த ரெசிபிய தவிர மத்தபடி இப்ப நான் ரேஷியோ சொன்னேன் இல்லையா? 6 ம் கிராம் ம் கோகனட் ஆயில், 3 கிராம் பீ வேக்ஸ், 2 கிராம் பட்டர்ன்னுட்டு இந்த ம் ரெசிபிய நீங்க ஷேர் பண்ணாம நீங்க ஜஸ்ட் ம். மென்ஷன் பண்ணியே நீங்க பண்ணலாம். எத்தனை பேர் வந்து இந்த ஒரு லிப் பாம்க்காக இத மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. ஓகே. பண்ண மாட்டாங்க. ம் ம். இல்லையா? ஏன்னா அளவு சொல்லாம நீங்க பண்ணி காட்டலாம்னு சொல்றீங்க. அப்படிதானே மேம்? பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நான் இந்த வேர் போட்டு தான் ஊற வச்சு லிப் பாம் பண்றேன். இதுல தான் ம் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குது. இதையே ம் நீங்க பீட்ரூட் வந்து ஊற வச்சு காட்டி லிப் பாம் பண்ணி காட்டுங்க. இது இந்த மாதிரி இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் ம் போடுங்க. ஸ்ட்ராபெர்ரி அரைச்சு ம் ஊத்துங்க. கலர் வராது. சோ அப்ப ம் ம். அதர் வெண்டாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ம் அப்ப ம் நீங்க இத வச்சிடணும். இதுதான் நான் பண்ண லிப் பாம். பீட்ரூட் லிப் ம் பாம்னா இப்படிதான் இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி லிப் பாம் தான். ஸ்ட்ராபெர்ரி என்னதான் நீங்க ஜூஸ் போடுங்க கலர் வருமா? வராது. அது ஜாமா ம் பழக்குள்ள தான் வரும். வெறும் ம் அப்பப்ப ம். தண்ணி தானே வரும். தண்ணி எடுத்து இப்ப லிப் பாம்ல ஊத்துனா லிப் பாம் கெட்டு போயிடும் இல்லையா? ஆமா ஆமா. ம் அது ம் யாருமே ம் யோசிக்கவே மாட்டாங்க. ஓ! இவங்க வந்து நிஜமாவே ஸ்ட்ராபெர்ரில தான் பண்றாங்க. ஸ்மெல் நல்லா இருக்கு அப்டின்ட்டு. இந்த ம் ஒரே ம் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ரெடி பண்றதுக்கு, இதுல வந்து ம் ஒரு 100 டைப் ஆஃப் கெமிக்கல் ஆட் பண்ணா தான் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். சோ இத யூஸ் ம் 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 ம். பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் பண்ணக்கூடாது. வீடியோக்காக தான் இந்த 2 டிராப் கூட காமிச்சேன். ஏன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். தெரியாம நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. சோ ஓகே ஓகே. ம் ம் வேணும்ன்றவங்க இத யூஸ் பண்ணுங்க. லிப்புக்குன்னு அவைலபிள் இருக்கு. வேணான்றவங்க இல்ல நான் பியூரா தான் குடுக்குறேன்னா இத பண்ண வேண்டாம். நீங்க பியூர் கோகனட் ஆயில் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து இத ம். ஆட் பண்ணாமயே குடுக்கலாம். உங்களுக்கு கோகனட்டோட ஸ்மெல், ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. ம் ம். ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஓகே ஓகே மேம். நன்றி. நன்றி. நெக்ஸ்ட் குயிக்கா போலாமா? சார் அன்மியூட் பண்ணி விடுங்க. ஆ எழில் செல்வி மேம் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். எழில் செல்வி மேம். ஆ ஆ மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க ரொம்ப மேம். சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க மேடம். நல்லா புரிஞ்சுது இது வரைக்கும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த கருவேலம்பட்டை வந்து அது லிப்ஸுக்கு சேஃப் அண்ட் ரொம்ப கருவாளம்பட்ட இல்ல,
வேம்பாலம்பட்டை. வேம்பாலப்பட்டை, சாரி, வேம்பாலப்பட்டை. இது அது லிப்புக்கு சேஃப் தான் மேம். நம்ம ஆ, வந்து குடிக்கல இந்த விஷயத்த. ஓகேங்களா? சரி சரிங்க. ஓகே ஓகே. ஓகே. பட் இதுவே வந்து வேம்பாலம்பட்டைய வந்து நீங்க கன்சீவா இருக்கிறவங்க வந்து தலையில வந்து தேய்க்க கூடாது எண்ணெய. 2 ஓ, விஷயம் இருக்கு. சரி சரிங்க. ஓகே. அது நம்ம ஹேர் ஆயில் கிளாஸ் எடுக்கிறப்போ அத பத்தி நான் சொல்லுவேன். சோ ஓகேங்க. ஓகே. யாரெல்லாம் ஏன்னா நெறைய பேர் வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ தான் ஆயில் விக்கிறாங்க, தடவிடுறாங்க. வேம்பாலம் பட்டை போட்ட ஆயில் கன்சீவா இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பட் இதுல ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு லிப் பாம்க்கு சேர்க்கிறதே பாத்தீங்கன்னா, மிஞ்சி போனா என்ன ஜஸ்ட் ஒரு 7 கிராம்ஸ் தான் நம்ம ஆயில் சேர்க்கிறோம். ஜஸ்ட் லிப்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல இருக்க அந்த பெரிய கெமிக்கலுக்கு இந்த வேம்பாலம் பட்டையும் நமக்கு ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. நெறைய ஃபுட் அது கலருக்குமே இத யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. மேம், அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த ஃப்ராக்ரன்ஸ் போடாமலும் நல்லா இருக்குங்களா? எப்படி? நல்லா இருக்கு மேம். நான் ஆ, மந்த்லி வந்து 1000 லிப் பாம் சேல் பண்றேங்க. ஓ, சூப்பர் சூப்பர் மேம். ஓகேங்களா? இதே வந்து நீங்க வெர்ஜின் கோகனட் ஆயில் கிடைக்குதுன்னா, அதுல கூட பண்ணலாம். சேம் ஓகே ப்ரொசீஜர். ஓகே. ஆயில ஓகே. மட்டும் நீங்க மாத்திக்கலாம். அதே கிராம் 5 to 6 அதே கிராம்ஸ். கிராம், அதே கிராம் தான். ஆயில் மட்டும் நீங்க வெர்ஜின் கோகனட் ஆயில் வாங்கிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. ஓகேங்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். நெக்ஸ்ட் வைரஸ் மேம் உங்களை அனுப்பி பண்றேன். எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். இப்போ நீங்க அந்த கன்சிஸ்டன்சிஸ் ஏதாவது இருக்கா மேம்? இப்போ இது எல்லாமே மெல்ட் ஆன ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து அப்படியே சூடாவே போர் பண்ணிடணும். ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு கெட்டியா ஆயிடும் மேம். அவ்வளவுதான். நீங்க சுட சுட ஊத்தலாம். அதுக்கு தான் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ண சொல்றேன். ஓகே. சூடா இதுக்கு ஊத்துனீங்கன்னா தான் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஓகே. நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்மல் நம்ம வீட்ல இருக்க ஒரு பட்டர் எடுத்து ஒரு கிண்ணத்துல வைக்கிறதுக்கும், சூடா ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருக்கும். ஓகே. அதனாலதான் இது வந்து கண்ணாடி இல்ல. ஆ, ஜஸ்ட் உங்களுக்கு மெல்ட் ஆனா போதும். மெல்ட் ஆனாலே நீங்க எடுத்து ஊத்திடலாம். ஓகே. இது வந்து இந்த லிப் பாம் கன்சிஸ்டன்சிக்கு அந்த அந்த கண்டெய்னர்ல செட் ஆறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மேம். அவ்வளவுதான். ஓகே. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. 1 வீக் அப்புறம் ட்ரை பண்ணிட்டு பர்சனலா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகேங்க தான். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். ஹலோ மேம். ஓகே. கோகனட் சொல்லுங்க. ஆயில் என்ன கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் மேம்? நம்ம வீட்ல இது வந்து நம்ம ஃபுட் கிரேட் தாங்க யூஸ் பண்ணணும். சோப்புக்கு யூஸ் பண்ற கோகனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வீட்ல ஆட்டுற தேங்காய் எண்ணெய் கிடைக்குது. இப்பதான் நிறைய ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 10 பேர் செக் எண்ணெய் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுட் கிரேட்ல வாங்கிக்கோங்க. இந்த பாராஷூட் இல்ல விவிடி மார்க்கெட்ல அந்த ஹேருக்கு யூஸ் பண்ற கோகனட் ஆயில் வாங்காம நார்மலா இந்த செக்ல ஆட்டுறாங்களே அந்த மாதிரி கோகனட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். ஓகேங்க. இந்திரா மேம் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். மேம் இந்திரா மேம் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். உங்களை அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் சார். முடியும். கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது சொல்லுங்க. கேக்குது. குட் ஈவினிங் மேம். அந்த கண்டெய்னர் நேம் மட்டும் கொஞ்சம் இன்னொரு சொல்லலாமா எனக்கு? ஓகே. இது பேர் வந்து அர்த்தலிக். இது வந்து லிப் பாம் கண்டெய்னர். நீங்க நார்மலா லிப் பாம் கண்டெய்னர்னு கூகுள் பண்ணுங்க. அமேசான்ல இருந்து எல்லா வெப்சைட்லயுமே கிடைக்கும். லிப் பாம் கண்டெய்னர் நீங்க போட்டீங்கனாலே நிறைய வெப்சைட் வரும். நீங்க எங்க உங்களுக்கு ரீசனபிளா கிடைக்குதோ வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எங்க இன்னொரு கிடைக்குதோ விஷயம், நான் இந்த ஒரு லாஸ்டா உங்களுக்கு ஃப்ளேவர் போடுறேன். மட்டும் தான் நீங்க பண்றீங்களா இல்ல வேற இதுல இதே மாதிரி நான் இது ஒண்ணு மட்டும் தாங்க பண்றேன். நான் இது வந்து ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன். பீட்ரூட் பவுடர், கேரட், ரோஸ் பெட்டல்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்து ஆக்சுவலி வந்து இடிஐ பெரிய குளம்ல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது வந்து பிளஸிங் தான். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து காசுக்காகவோ இல்ல சொல்றதுக்காகவோ இந்த என்ன சொல்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காகவோ இப்ப நான் பிசினஸ் பண்றேன். நான் ஒரு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர். இன்னொருத்தரங்க வந்துடக்கூடாது காம்படிட்டரா அப்படின்ற ஒரு போட்டி போறாம கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. எங்க வேணா விக்கலாம். 1000 கஸ்டமரும் நான் மட்டும் தான் விக்கிறேன்னா இல்ல யார் வேணா விக்கலாம். ஸோ சிம்பிள். இதை மட்டும் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணலாம். இதை விட்டுட்டு நீங்க நான் வந்து அரைச்சு ஊத்துறேன், ஜூஸ் ஊத்துறேன் அதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டு போயிடும். இதுக்கப்புறம் நீங்க R&D பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்றது எந்த ப்ராடக்டா உங்க கையில கொடுத்துட்டேன். இதுதான் மெத்தடு, இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். கீதா பிரியா மேம் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ மேம். ஹலோ மேம். குட் ஈவினிங். அப்படியே ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் அது எங்க கிடைக்கும் அப்படின்னா என்ன முதல்ல? ஓகே.
ஷியா பட்டர் அப்படின்னா ஷியான்னு ஒரு ட்ரீ இருக்கு. நம்ம இந்த கொக்கோ இருக்கு இல்லையா, சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ற கொக்கோ இருக்கு இல்லையா, கொக்கோ பவுடர், ஆமா. அந்த கொக்கோ மரத்துல இருந்து எடுக்கிறது தான் கொக்கோ பட்டர். ஓகேங்களா? அத மாதிரி ஷியான்னு ஒரு ட்ரீ இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்றது. அதுல அந்த ஃப்ரூட்ல இருந்து எடுக்கிறது தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் வெப்சைட்ல கிடைக்கும். எப்படின்னா அமேசான்ல கிடைக்கும். லைம் மார்ட்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி. இந்த பட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, காஸ்மெட்டிக்கு யூஸ் பண்றது. ஓகே. ஓகே. ஆனா இது ஹார்ம்ஃபுல் கிடையாது எதுவுமே. இது எல்லாமே ஒரு பழத்துல இருந்தோ வெஜிடபிள்ஸ்ல இருந்தோ எடுக்கிறது மட்டும்தான். ஓகே. எங்க கிடைக்கும் மேம்? நார்மலா ஆன்லைன்ல எல்லா கடையிலுமே கிடைக்குதுங்க. நீங்க கூகுள் பண்ணாலே கிடைக்குங்க. அமேசான்ல போய் பாருங்க, பிளிப்கார்ட்ல தேடி பாருங்க. கிளாஸ் Okay. முடிச்சதுக்கு அப்புறம் நான் 2-3 வெப்சைட் ஷேர் பண்றேன். உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணுமோ அந்த வெப்சைட்ல நீங்க போய் வாங்கிக்கலாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகேங்க சார். ஹலோ மேம், கீதா ஹியர். சொல்லுங்க மேம். இதுல வந்து இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்றப்ப நம்ம நார்மலா கோகோனட் ஆயில் நம்மளுடைய ஸ்கின்ல பண்றப்போ ஒரு ஒரு விஸ்காசிட்டி இருக்கும்ல, அது வந்து இந்த லிப் பாம்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோமா? இல்லங்க மேம், வராது. நீங்க நல்ல வராது. பியூர் கோகோனட் ஆயில் போட்டீங்க அப்படின்னா வரவே வராது. பிசுப்பா கோகோனட் ஆயில் இருக்கவே இருக்காது. நீங்க மேபி இல்ல 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 இல்ல, இந்த ஒரு ஆயிலி டெக்ஸ்சர், நான் பிசுன்னு சொல்லல, அந்த ஆயிலி இருக்காது. இது டெக்ஸ்சர். வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிண்டட் லிப் பாம் மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுவே நீங்க வந்து வர்ஜின் கோகோனட் ஆயில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஷைனிங் ஸ்மூத்தன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நம்ம அண்ட் அதுக்கு ஒன் தான் மோர் திங். பட்டர் யூஸ் பண்றோம். இந்த கொக்கோ பட்டர் இருக்கு இல்லையா, அது நல்ல ஷைனிங் கொடுக்கும். கொக்கோ பட்டர், இந்த ஹனி வேக்ஸ், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் ஆகக்குள்ளார நீங்க சொல்ற அந்த இப்ப இந்த கோகோனட் ஆயில் எடுத்து இப்ப நம்ம தடவுறோம். சோ இந்த மாதிரி இருக்குமா நீங்க கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். சோ இது மாதிரி இருக்காது. இது வந்து எண்ணெய், இது வெறும் பிளெயின் ஆயில். ஓகேங்களா? ஓகே. பட் இதுவே அந்த லிப் பாம் தடவுக்குள்ள உங்களுக்கு அந்த கலர் இருக்கிறதுனால லிப் பாம் தடவி இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஆயிலி ஸ்ட்ரக்சர் வராது. ஏன்னா நம்ம அதை மிக்ஸ் ஓகே. பண்றதுக்கு தான் 2 இன்கிரியன்ட் ஆட் பண்றோம். திக்னருக்கு ஓகே. வந்து நம்ம வந்துட்டு ஹனி பீ வேக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது வந்து ஸ்மூத்தினஸா இருக்கிறதுக்காக பட்டர் யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ நீங்க நிறைய R&D பண்ணிருப்பீங்க. ஏன் வந்து நம்ம நார்மலா கவ் பட்டர் இதுல யூஸ் பண்ணல? பிகாஸ் ஆஃப் சீக்கிரமா வந்து அது வந்து கெட்டு ஃபங்கல் வந்து போயிடும். கெட்டு போயிடும். ஓகே. ஃபங்கல் வந்துரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக்ஸ் பட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா, ஆ, அதுல இருக்க ஸ்ட்ரக்சர் நமக்கு வராது. ஏன்னா அது நம்மளோட பட்டர் நார்மலா கொஞ்சம் ஹீட் இருந்தாலே ஆயிலி ஆயிடும், புரியுது. மெல்ட் ஆக ஓகே. ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு ஓகே. இந்த லிப் பாம்க்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதுல வராது. ஓகே. காட் இட். ஓகே ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ மேம். அஸ்வினி மேம், உங்களை அட்மிட் பண்ற, நீங்க பேசலாம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வேம்பாலன் பச்சை அது மட்டும் தான் ஊற வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணி அதுல வந்து இப்ப ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதுல பாயில் பண்ணி அதுல ஏன் லிப்பும் பண்ண முடியாதா? இப்போ இப்படி நம்ம ஹேர் ஆயில், இப்ப ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம பண்றோம் இல்லையா மேம், நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அது தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து அது அப்படி வச்சுக்கிட்டோம், அது கெட்டு போகாம நல்லா தானே இருக்கு. சோ இந்த அந்த அளவுக்கு மாதிரி உங்களுக்கு டார்க்னஸ் கிடைக்காதுங்க மேம். ஆனா பண்ணலாமா மேம்? பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க. லைட் கலர் கிடைக்கும், இந்த ரெட் கலர்ல இருக்காது. நீங்க வந்து ஒரு லிப் பாம், இப்போ இங்க இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் நெக்ஸ்ட் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு பர்சனல் யூஸ்க்கு பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு, எனக்கு லிப் பாம்னு ஒண்ணு தடவனா போதும், பட் எனக்கு அது கலர் முக்கியம் இல்ல, எனக்கு வந்து என்னோட ஹெல்த் தான் முக்கியம்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அது ஒரு செக்மெண்ட். அது இந்த குரூப்ல அந்த மாதிரியும் வந்திருப்பாங்க கிளாஸ்க்கு. இன்னொருத்தவங்க வந்து நான் வந்து பிசினஸ் பண்ண போறேங்க, எனக்கு அதுக்கு வந்து நான் கிளாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னக்குள்ளார பிசினஸ் பண்ணக்குள்ளார ஒரு 2 லிப் பாம் இருக்கு. ஒன்னு வந்து லைட் கலர்ல இருக்கு, ஒன்னு வந்து டார்க் ஷேட்ல இருக்கு. சோ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? டார்க் ஷேட்ல இருக்கதான் சூஸ் பண்ணுவீங்க, சரியா? நீங்க வந்து என்னதான் நீங்க பீட்ரூட் போட்டு எண்ணெயில பாயில் பண்ணாலும் பீட்ரூட்டோட அந்த எக்ஸாக்ட் இந்த மாதிரி டார்க்னஸ் கலர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? பட் வந்து லைட் கலர் கிடைக்கும், லைட் பிங்க் ஷேட் கிடைக்குமே தவிர டார்க்னஸா கிடைக்காது. ஓகேவா? அவ்வளவு வேணா நீங்க ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆண்டர்பிரனரா போக்குல பிசினஸ் மைண்ட் நம்ம யோசிக்கக்குள்ள கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் என்ன லைக் பண்றாங்க, கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கொடுக்கக்குள்ள டார்க் ஷேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த அதனாலதான் நம்ம வந்து இந்த ரூட் யூஸ் பண்றோம். ஓகே மேம், थैंक यू. ஓகே மேம். ஓகேங்க சார். புவனேஸ்வரி மேம், உங்களை அட்மிட் பண்றேன். புவனேஸ்வரி மேம், நீங்க பேசலாம்.
மேம் வணக்கம். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம். இத வந்துட்டு நம்ம இது வந்துட்டு இயற்கை தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா வெம்பாலம் பட்டை போடுறோம். இது வந்துட்டு R&D பண்ணியிருக்காங்களா? இது எந்த இதுவும் இல்ல, பிரச்சனை இல்ல. குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்மகிட்ட வாங்குற ப்ராடக்ட் குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெயினா அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஃபுட் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா எண்ணெய். ஸோ ஃபுட் கலருக்கு இந்த வேம்பாலம் பட்டையை நீங்க ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இதை வந்து பாயில் பண்ணி ஆயில்ல மட்டும்தான் இந்த கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதை தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ஆகாது. இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. இது இருக்கு ஃபுட்ல வந்து இதை ஆட் பண்ணலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னமண் இருக்கு இல்லையா, பட்டைப்பொடி. நிறைய நீங்க ஃபாரினர்ஸ் வீடியோ இல்ல வேற வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஒரு மாதிரி லைட் ஷர்ட் வரும், பிரவுன் கலர் வரும். ஓகேங்களா? சோ அதுவுமே நீங்கலாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணக்குள்ள குழந்தைகளுக்கு எரியும். ஏன் அப்ப அது போடலாம்? ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல்லே கிடையாதுங்க. இது வந்து நீங்க ஃபுட் கிரேட் தான். இந்த வேம்பாலம் பட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். இது வந்து பவுடரா போட்டு ஒரு ஒரு 10 லிப் பாம் பண்றதுக்கு நான் வந்து இங்க 10 கிராம் பவுடரை போட்டு கலக்குறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இல்லையா? இது வந்து ஹேருக்கு நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இங்க நிறைய ஓபன் போர்ஸ் இருக்கும். நம்மளோட பாடி ஃபுல்லாவே 1000 லட்சக்கணக்குல ஓபன் போர்ஸ் இருக்கு. நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ஓபன் போர்ஸ் வழியா உங்க பாடிக்குள்ளார போகும். ஓகேவா? சோ அப்போ இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா யாருமே இதை வந்து தலைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை நீங்க யூஸ் பண்ணலாம். மகேஸ்வரி மேம், நீங்க பேசலாம். ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆயில்ல வந்து வேம்பாரம் பட்டை வந்து போடணும்னு சொல்லிட்டு, இது பாயில் பண்ணி போட்டா போதுமா இல்ல 10 days ஊற போட்டா மட்டும் போதுமா? நீங்க பாயில் பண்ண வேண்டாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே ஜஸ்ட் ஊற வச்சாலே போதுங்க மேம். பாயில் பண்ண வேண்டாம். ஓகே மேம். இத வந்து மெஷர்மென்ட் வந்து முன்ன பின்ன சப்போஸ் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற மெஷர்மென்ட்ல நாங்க ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டோம். வேலை செய்யறதுல ஏதோ ஒரு இதுல சேஞ்சஸ் பண்ண இது வந்து அஃபெக்டட் ஆகுங்களா? நீங்க சொல்ற மெஷர்மென்ட் ஆகாது. இப்போ பிவேக்ஸ் வந்து இப்ப 2 கிராம் போடுற இடத்துல நீங்க ஒரு 4 கிராம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே இதை லிசன் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுனா லிப் பாம் வந்து கொஞ்சம் கல்லு மாதிரி ஆகும், ஹார்ட் ஆகும். இது எவ்வளவு ஹார்டா இருக்கு, இது எக்ஸ்ட்ரா போட்டு ஹார்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்குதான் இந்த ரேஷியோ சொல்றது. 5 to 6 கிராம் கோகனட் ஆயில், இது 2 கிராம் தான் நான் யூஸ் பண்றேன். இதையே அப்படியே நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ திடீர்னு வந்து நீங்க 2 கிராம் போற இடத்துல 5 கிராம் இந்த பிவேக்ஸ் போட்டுட்டீங்கன்னா லிப் பாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், எடுக்க கஷ்டமா இருக்குமே தவிர மத்தபடி உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகே மேம். ஒரு மெழுகு தடவை மாதிரி இருக்கும். ஓகே மேம். இந்த ஆயில் மெஷர்மென்ட் வந்து கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது எவ்வளவு ஆயிலுக்கு அந்த வேல்பாரம் பட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை டைம் அதை யூஸ் பண்ணணும்? ஓகே, நீங்க வந்து ஒரு 1 லிட்டர் ஆயிலுக்கு 100 கிராம் வேம்பாலம் பட்டை போட்டுக்கலாங்க. ஓகே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து டார்க் கலர்ல இருக்கும். நீங்க ஊற வச்சு எடுக்கிறீங்கன்னா அடுத்த டைம் நீங்க போடக்குள்ள கொஞ்சம் கலர் கம்மி ஆகும். ஒரு 100 கிராம் வாங்குறீங்கன்னா ஒரு 2 டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து கீழே கொட்டிட்டு புதுசா திரும்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தி போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சிக்கு வாசனை கூட வரும் தேங்காய் எண்ணெயில, லேட் ஆச்சு அப்படின்னா. ஓகே மேம். ஓகேவா? 100 கிராம் ஆயிலுக்கு 10 கிராம் போடுங்க போதும். ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கோங்க. 100 கிராம் ஆயிலுக்கு 10 கிராம் வேம்பாலம் பட்டை போதும். பட்டரும் ஷியா பட்டரும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது கரெக்டான மெஷர்மென்ட் எவ்வளவு மேடம்? எல்லாத்துக்குமே நீங்க 3 கிராம் தான் மேம் போடணும். 2 கிராம். ஆமா, 2 கிராம் இ வேக்ஸ், இந்த பி வேக்ஸ் அப்படின்னா 3 கிராம் பட்டர். ஓகேவா? பட்டர் 3 கிராம்னா 6 கிராம் தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். ஈஸி. ஓகேங்க சார். ஓகே, அவ்வளவுதானா? கிளாஸ் போலாமா? சோ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்க மியூட் பண்ணிடுங்க சார். நம்ம சோப் கிளாஸ்க்கான வீடியோ எடுத்துக்கோங்க. ஓகேங்க. இப்ப லிப் பாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பட் இதுதான் மெத்தடு, இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நீங்க வீட்ல போயிட்டு நீங்க இதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி இதுல தான் நம்ம யூஸ் பண்ணணும், தேவை இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க, நான் ஜூஸ் எடுத்து ஆயில பாயில் பண்ணி ஊத்தலாமா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க நிறைய R&D நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் நான் உங்களுக்கே வந்து ஒரு லேர்னிங்ஸ் வரும், புரியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம், இதை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப மார்க்கெட்ல நிறைய பேர் அப்ப பீட்ரூட் பண்றாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? சோ நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஓகே, சோப் மேக்கிங் கிளாஸ் போலாமா? நிறைய பேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சோப் மேக்கர் வந்து இப்ப திடீர்னு வந்துட்டாங்கங்க. ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா நான் மஞ்சிஸ்தா சோப்பு பண்றேன், நான் ஆட்டுப்பால்ல பண்றேன், கழுதப்பால்ல பண்றேன், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றது, நானும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே பயமா என்னது இது அப்படிலாம். நீங்க என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புதுசா நிறைய பேர் வந்து சோப்பு பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி பண்றாங்க? எப்படி ஒரு ஒரு இப்போ ஒரு சோப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி ரொம்ப ரேர், யாராவது தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேண்ட்மேட் சோப்னா அவ்வளோ காஸ்ட்லி. நம்ம எங்கேயாவது டூருக்கு போவோம், ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை ஒரு ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஸ்டால் போடுறாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த சோப்ஸ் எல்லாம் வந்து விற்கும். ஓகேங்களா? இந்த சோப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் கத்துக்கிட்டதுக்கே எனக்கு வந்துட்டு 5 வருஷம் டைம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? சரி, இது இல்ல இந்த கேன்வா பிபிடி. ஓகே, பிபிடி. ஓகேங்களா? ஒரு சோப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 45 நாள் டைம் எடுக்குங்க. ஸோ இன்னொன்று விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சோப் மேக்கிங் இருக்கு. ஓகேங்களா? மெல்ட் அண்ட் போர், கோல்டு ப்ராசஸ். என்னோட வே என்னன்னா கோல்டு ப்ராசஸ் தான். இந்த மெல்ட் அண்ட் போர் சோப் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோஸ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கலரா சோப் இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ரெட் வைன்னா ரெட் கலர்ல இருக்கும், டொமேட்டோ சோப்னா அது ஒரு எல்லோல இருக்கும். இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிசரின் பேஸ்டு சோப். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் சோப் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல, அது வந்து கிளிசரின் பேஸ்டு சோப். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, நம்ம மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு யூனிட் வேணும். ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்து மார்க்கெட்ல வாங்கிட்டு ஒரு கட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு மெல்ட் பண்ணி எடுத்துட்டு தான் ஒரு எண்ட் ப்ராடக்டா வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த பிபிடி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதுல தெரியுதுங்களா இந்த ஸ்கிரீன்ல? இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப். மெல்ட் அண்ட் போர் அப்படின்னா என்னன்னா ஒரு சோப்பை வாங்கிட்டு ஒரு சோப் பேஸ் மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே, ஒரு பேஸ் மட்டும் கடையில வாங்கிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இது மாதிரி மோல்டுல வந்து ஊத்திட்டு எண்டு எடுக்கிறது தான் மெல்ட் அண்ட் போர் சோப். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுல ஊற்றுவாங்க. நான் உங்களுக்கு வீடியோ இப்போ ப்ளே பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோல இருக்க, இந்த ஸ்லைட்ல இருக்க சோப். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் போங்க. ஓகே, எப்படி இருக்குது? ஓகேங்க, மெல்ட் அண்ட் போர்னு ஒரு சோப்பு சொன்னேன். இது நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பட் அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னே நமக்கு வந்து தெரியாது. 2 டைப் ஆஃப் சோப் தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சோப்பு எதுக்கு? சோப்பு வந்து ஜஸ்ட் ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தான். உங்க பாடியில இருக்க அழுக்க வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து சோப்பு. ஓகேங்களா? இதை வந்து நான் சோப் யூஸ் பண்ணா நான் கலர் ஆவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஆகணும்னா யார் வேணா வெள்ளையாகலாம். ஸோ சோப்புன்றது ஒரு அழுக்க எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய சோப் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல, நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம். இப்ப வந்து நிறைய டிஃப்ரெண்டா சோப்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் வாசனை போடுறது, கலர்ஃபுல்லா வர்றது, பிம்பிள்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நிறைய சோப்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மெல்ட் அண்ட் போர் சோப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பார் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பாரை உருக்கி இந்த மாதிரி ஒரு மோல்டுல ஊத்தி எண்ட் ப்ராடக்டா எடுத்தோம்னா தான் அது வந்து சோப், மெல்ட் அண்ட் போர் சோப். ஓகேங்களா? இதே கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாம வேர்ல்டுலே சோப்பு பண்ண முடியாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சோப் மேக்கிங் தெரிஞ்சவங்க நோட் பண்ண வேண்டாம், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. NaOH சொல்லுவாங்க. இதை வந்து 3 டைப்ல சொல்லுவாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, காஸ்டிக் சோடா. ஸோ
ஸோ காஸ்டிக் சோடா எங்கெல்லாம் கிடைக்கும்? பைப்பு கடையில கிடைக்கும். இந்த வீட்டுல ஒயர் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸ்ல வச்சிருப்பாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கிளீனிங், ஒரு பாத்ரூம் டாய்லெட் கழுவுறதுக்கு, வாஷ் பண்றதுக்கு, ஒரு தண்ணி டேங்க் கழுவுறதுக்கு, சாக்கடை கிளீன் பண்றதுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காஸ்டிக் சோடா தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இதோட சயின்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா NaOH. ஷார்ட்டா சொல்லணும்னா NaOH. நீங்க ஒரு சோப் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னா இந்த NaOHனா என்னன்னு தெரியணும், சோடியம் ஹைட்ராக்சைடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லைனா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாம வேர்ல்டுலே சோப்பு பண்ண முடியாது. நீங்க யாராவது ஒரு சோப் மேக்கர் கிட்ட போறீங்க, இல்ல லேர்ன் பண்றீங்க, நான் வந்து கெமிக்கலே இல்லாம வந்து சோப்பு பண்றேன், யாராவது உங்கள்கிட்ட சோப்பை விற்கிறாங்கன்னா அது பொய். எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பை பாரா கன்வெர்ட் பண்றது. ஓகேங்களா? இப்ப சோப்பு வந்து லிக்விடா தான் இருக்கும். அது வந்து ஒரு பாரா கன்வெர்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு பாரா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கெமிக்கல் வேணும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? மெயின் விஷயம், இந்த வித்தவுட் சோடியம் ஹைட்ராக்சைடு சோப் மேக்கிங்கே பண்ண முடியாது. எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் வேணும். இந்த ஸ்லைட்ல பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்விட் சோப்பு பண்றதுக்கு. நம்ம பாடி வாஷ்லாம் இருக்கு இல்லையா, அது பண்றதுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வேர்ல்டுலே ரெண்டு கெமிக்கல் தாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த மாதிரி பார் சோப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH இது வந்து லிக்விட் சோப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபாரின்லலாம். நம்ம ஊர்ல இப்ப நிறைய பேர் பாடி வாஷ்க்கு மாறிட்டாங்க. ஸோ KOH வந்து லிக்விட் சோப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வாஷிங் இது லிக்விட் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து KOH யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சோப்பு பண்றதுக்கு இன்னும் என்னோட ரா மெட்டீரியல் வேணும்னா வாட்டர், தண்ணி. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமா எல்லா சோப்லயும் இருக்கிறது பாம் ஆயில். நோட் பண்ணிக்கோங்க, பாம் ஆயில். இந்த ஸ்லைட் இருக்கு பாருங்க, ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோகனட் ஆயில். ஸோ இதுல ஒரு ஹெர்பல் சோப்பா போடுறதுக்கு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட், ஓகேங்களா, அப்புறம் கலரு, வேற பிளான்ட் பேஸ்டு ஆயில், இதுதாங்க நமக்கு ஒரு சோப் மேக்கிங்க்கு தேவை. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க. நெக்ஸ்ட் ஓகே, இருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போங்க, நம்ம கிளாஸ்ல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இல்ல சார், சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கலரா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சோப்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் கலர். ஓகேவா? இந்த கலர்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு நாளைக்கு நான் கிளாஸ்ல சொல்வேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போங்க சார். ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு சோப் எப்படி பண்றது ஒரு பேசிக் தான். ஓகே, ஒரு சோப் பண்றோம் அப்படின்னா என்னென்ன சேஃப்டிஸ் இருக்கணும்? கண்ணாடி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நம்ம நார்மல் யூஸ் பண்ற ஸ்பெக்ஸ் இல்லாம இந்த மாதிரி ப்ராடக்ட் சோப் மேக்கிங்னு நம்ம அந்த லேப்ல யூஸ் பண்ற கண்ணாடி எல்லாம் வந்து மார்க்கெட்ல கிடைக்கும். ஓகேங்களா? அது இன்னொன்னு, ஒரு ஃபுல் கவர் ஹேண்ட் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு தான் நீங்க வந்து சோப் மேக்கிங் பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் கிளவுஸ். ஓகேங்களா? ஹேண்ட் கிளவுஸ். அந்த மாதிரி எந்தெந்த இதுல பண்ணக்கூடாது, அலுமினியம் கண்டெய்னரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சோப் மேக்கிங்ல. நோட் பண்ணிக்கோங்க, அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ், பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த 3 விஷயம் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் சோப் மேக்கிங்க்கு. ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கணும். நீங்க வந்து ஏதோ ஒரு டிஷர்ட்டோ இல்ல காட்டன் ஷர்ட்டோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹேண்ட் கிளவுஸ் மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. கவர் கிடையாது. ஹேண்ட் கிளவுஸ் வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் ஹேண்ட் கிளவுஸ் நிறைய கிடைக்கும், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கண்ணாடி, பிளாஸ்டிக், அது ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சார், இதெல்லாம் சோப் மேக்கிங்கான சேஃப்டி. நெக்ஸ்ட் ஓகே சார், டைம் இருக்காங்க சார்? 8:30 வரைக்கும் போகலாம். இது மட்டும் சொல்லிடுங்க. மேம் இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லிடுங்க. கேக்குதுங்களா?
ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறத எல்லாரும் கொஞ்சம் நோட் இருக்குல்ல, அது கொஞ்சம் டியர் பார்ட்டிசிபன்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். ஜீவிதா மேம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஜீவிதா மேம் உங்களை அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஓகே. இந்த மெல்டன் ஃபார் சோப் மேக்கிங் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இது இல்ல வீடியோஸ்ங்களா இல்ல வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ. பாத்துக்கோங்க. ஏன்னா நாம பண்றது வந்து கோல்டு ப்ராசஸ் தான். நாளைக்கு நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் பண்ணுவோம். நீங்க பேசிட்டு நான் எடுத்துட்டு போறேன். ஓகே. இந்த மெல்டன் ஃபார் சோப்பு பாத்தீங்க அப்படின்னா மேம் 10 கிலோ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா 150 ரூபாய்க்கு கூட இருக்கும். அதுவும் ஜீவிதா மேம் உங்களை அட்மிட் பண்ணிக்கிங்க. சார் வீடியோ எடுத்துட்டீங்களா? எடுக்கிறேன். சோ இந்த மெல்டன் ஃபார் சோப்பு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நுரையும் வராது, எதுவுமே இருக்காது. ரொம்ப 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 சாஃப்டா இருக்கும். அந்த நுரை கொஞ்சமா தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா அது என்னென்ன கெமிக்கல் வச்சு யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. சோப்புக்கு நுரை வருதுன்னா அதுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் கோகனட் ஆயில் கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஒரு மெல்டன் ஃபார் சோப் அப்படின்னா அது யார் பண்றாங்கன்னே தெரியாது. சோ யார் வேணா அதை பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு சோப்பும் கூட. எப்படி சொல்றதுன்னா, ஏன்னா அதுல என்ன என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் அதுல ஆட் பண்ணிருக்காங்களா நமக்கு தெரியவே தெரியாது. சோப்பு அப்படின்னா எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்ததுதான் சோப்பு. ஓகேங்களா? சோ அது இல்லாம ஒரு பாரா கிடைக்கிற ஒரு விஷயத்த வாங்கி நான் மெல்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல சோப்பு ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சோ அதுல எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்குன்றது எனக்கு வந்து தெரியல. அதனால நான் வந்து அந்த கிளிசரின் சோப்பை வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சார் ஓபன் ஆகலையா? ஆமா ப்ளே பண்ண முடியுமா? இல்ல சில வீடியோ சப்போர்ட் ஆகல மேம். கேக்குதுங்களா? வீடியோ சப்போர்ட் ஆகல. அப்படிங்களா? நீங்க என்ன ப்ராசஸ் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு சொல்றேன். சரி ஓகே. நான் ஷேர் பண்றேன். அது ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணலாம். இல்ல எனக்குமே வராது. நான் டவுன்லோட் பண்ணல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. சோ அந்த மெல்டன் ஃபார் சோப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மெல்டன் ஃபார் சோப்பே வேண்டாம். ஓகேங்களா? சரி நீங்க அப்ப அந்த பிபிடியே பண்ணுங்க சார். அந்த கோல்டு ப்ராசஸ் சோப். ஓகே. நான் சொல்லி கொடுக்க போற கோல்டு ப்ராசஸ் சோப்போட மெத்தட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, வாட்டர், மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ். ஓகேவா? ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பாம் ஆயில், சிசமி ஆயில். ஓகேங்களா? சோ இந்த 4 ஆயில் வச்சுதான் நான் சோப்பு சொல்லி கொடுக்க போறேன். ஸ்கிரீன்ல தெரியறத அந்த மெஷர்மெண்ட்டை ரைட் பண்ணிக்கோங்க.
பொதுவா ஒரு சோப் மேக்கிங் அப்படின்னா ஆயில்ஸை வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ்ல தான் வந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க அந்த ஸ்கிரீன்ல கோகனட் ஆயில் 30% போட்டிருக்கேன். 30% அப்படின்னா 300 கிராம். எம்எல்ல அளக்கவே கூடாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஸ்ல இருக்கும். தெரியுதுங்களா? கண்டெய்னர் இது வந்து கிளாஸ் கண்டெய்னர். இந்த மாதிரி நிறைய மெஷரிங் ஜார்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜார்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சோப் மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பாச்சுலா இது மாதிரி சிலிக்கான்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல நீங்க வந்து சோப் மேக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெஷரிங் ஜார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல் மெஷரிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின்ல வச்சுட்டு நீங்க வெயிட் தான் போடணும். 30%னா 300 கிராம். நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுக்க போற இந்த பேசிக் கிளாஸ்ல இது ஒரு முக்கியமான ரெசிபி. நிறைய பேர் வந்து கப்பு மெஷரிங்ல எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பான மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாம் ஆயில் 55% அப்படின்னா 550 கிராம். ஸோ கேஸ்டர் ஆயில் 10 கிராம். சிசமி ஆயில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து 5% 50 கிராம். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க இது டோட்டலா நான் சொன்ன வேல்யூ பாருங்க 100 வரும். ஓகேங்களா? இது 1 கிலோவா கனெக்ட் பண்ணீங்கன்னா 1000 கிராம் வரும். ஸோ 1 கிலோ சோப்புக்கான மெஷரிங் தான் நான் வந்து இப்ப சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த 300 கோகனட் ஆயில் 30%, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா 300 இருக்கா? இந்த 300 பக்கத்துல 0.184ன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி பிஹெச்டி படிச்சா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இல்லைன்னா இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க சோப் மேக்கிங்ல. வேற யாராவது எங்கேயாவது குருட்டாம்போக்குல கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா தான் உண்டு இந்த கப்பு மெஷர்மெண்ட் எல்லாம். ஒரு என்ன சோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த செப்பானிபிகேஷன் சொல்லுவாங்க, சாப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாப் வேல்யூ தான் இது. நீங்க எவ்வளவு தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் இந்த 0.184ன்னு இருக்கிற அளவு எப்பவுமே மாறவே மாறாது. இந்த 300க்கு பதில் 500 தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த நம்பர், அதை வச்சு மல்டிபிள் பண்ணி போடணும். அதுதான் 55.2. நான் திரும்ப சொல்றேன். தர்மதுரை சார் இது ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகே. நம்ம வந்து 1 கிலோ சோப்பு பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த 1 கிலோ சோப்புக்கு என்னென்ன ஆயில் வேணும், மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில் எடுத்து பண்றது தான் கோல்டு ப்ராசஸ் சோப்புங்க. ஓகேங்களா? ஸோ நான் தேங்காய் எண்ணெய் 300 கிராம் எடுத்திருக்கேன். 300 பக்கத்துல பாத்தீங்கன்னா 0.184. ஓகேங்களா? இதால மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ தான் 55.2. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க பாம் ஆயில் 550 எடுத்திருக்கேன். அதோட வேல்யூ 0.141. 550 0.141 பெருக்குனீங்கன்னா மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 77.55 கிடைக்கும். இதுதான் வந்து வேல்யூ. இது ஏன் இந்த மாதிரி வேல்யூ எடுக்கிறேன்னு இந்த ஃபைனலா நான் ஆட் பண்ணக்குள்ளார சொல்றேன். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கேஸ்டர் ஆயில் 10%, 100 கிராம். இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.129. இப்ப பாருங்க இந்த 3 ஆயிலுக்குமே நான் சொல்ற அந்த பாயிண்ட்ல வர்றது வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட 100 டைப் ஆஃப் ஆயில் இருக்கும். நம்ம கிட்ட வந்து கேரட் ஆயில் கிடைக்கலாம், ஆனியன் ஆயில் கிடைக்கலாம், கருஞ்சீரக எண்ணெய் கிடைக்கலாம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், வர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்கலாம், சன்ஃபிளவர் ஆயில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிலுக்கும் இந்த கெமிஸ்ட்ரி வேல்யூ இருக்கு இல்லையா, சாப் வேல்யூ, இது வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரு ஆயிலுக்கு இந்த வேல்யூனா இது எப்பவுமே மாறாது. தேங்காய் எண்ணெயோட சாப் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 0.184 தான். நான் போட்டிருக்க இந்த வேல்யூ தான் கரெக்டான சோப் மேக்கிங்கான கால்குலேஷன். இந்த நம்பர் எப்பவுமே மாறாது. ஆயிலோட வேல்யூ மாறலாமே தவிர 100, 200 நீங்க மாத்தலாம். ஆனா இந்த பெருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய்க்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா, இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான சாப் வேல்யூ. இந்த வேல்யூவை வச்சுதான் ஒரு சோப்புக்கு எவ்வளவு காஸ்டிக் சோடா ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க சிசமி ஆயில் விளக்கெண்ணெய் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதோட சாப் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.137. ஓகேங்களா? நீங்க அப்படியே நீங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆவறத பாருங்க சார். இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி. ஓகே, தெரியுதுங்களா? பாருங்க ஒவ்வொரு வேல்யூவும் மல்டிபிள் பண்ணி லாஸ்டா ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணீங்கன்னா 152.5 வந்திருக்கும். இது என்ன மேம் வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோப்பு பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? காஸ்டிக் சோடா இல்லையா? சோ இதுதான் காஸ்டிக் சோடா.
இந்த காஸ்டிக் சோடா பாத்தீங்கன்னா இப்ப என் கையில 1 kgs இருக்கு ஒரு பேக்ல. ஸோ 1 கிலோ சோப்புக்கு எவ்வளவு காஸ்டிக் சோடா வேணும்? நாம இந்த மெஷரிங்ல எடுத்து போட்டுடலாமா? போட முடியாது. ஓகேவா? ஒரு 1 கிலோ சோப்பு பண்ண போறேன், இந்த ஜக்கில் 1 லிட்டர் ஆயில் எடுக்கிறேன், இல்ல ஒரு 1/4 கிலோ நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. அதுக்கு தான் இந்த வேல்யூ. நீங்க எவ்வளவு எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளவு வந்து காஸ்டிக் சோடா எடுக்கணும். ஏன்னா உங்க சோப் வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த வேல்யூ. ஒரு 300 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு காஸ்டிக் சோடா போடணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான நம்பர் தான் இந்த 0.184. புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரியுதுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஓகேன்னு எஸ் போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது கிளியரா உங்களுக்கு வந்து இதை லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணுங்க, ஃபைனலா கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நோ ஸ்டில் பி கிளியர். ஓகே மேம், நம்ம பண்ண போறது கோல்ட் ப்ராசஸ் சோப். ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவை? காஸ்டிக் சோடா. அந்த காஸ்டிக் சோடாவை நம்ம எவ்வளவு வேணா எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மெஷரிங் இருக்கு. ஓகேங்களா? அந்த மெஷரிங் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு சோப், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பியூர் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூர் கோகனட் ஆயிலுக்கு எவ்வளவு காஸ்டிக் சோடா எடுக்கணும் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்குதான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம், பாம் ஆயில் எடுத்திருக்கோம், கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கோம், சிசமி ஆயில் எடுத்திருக்கோம். இந்த பர்சன்டேஜ்ல எடுத்ததுதான் பக்கத்துல 300, 550, 100, 50 நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு பக்கத்துல மல்டிபிள் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ஆயிலுக்கான சாப் வேல்யூ. ஓகே, இது வந்து பேசிக் கிளாஸ். இந்த பேசிக் கிளாஸ்ல ஜஸ்ட் நான் டைரக்டா உங்களுக்கு ஆயிலோட அந்த சாப் வேல்யூவை கொடுத்துருக்கேன். அதை மல்டிபிள் பண்ணி வரத டோட்டலா 152 கிராம் வந்திருக்கு பாருங்க. இந்த 4 ஆயில் எடுத்துக்கிட்டேன், 4 ஆயிலுக்கும் பெருக்கி வர வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு 152.5 இருக்கும். ஓகே, ஆனா இதை வந்து அப்படியே போடணுமானா போடக்கூடாது, ஒரு 5% மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இந்த கால்குலேஷன். இப்ப நான் வீடியோல காட்ட போறேன் எப்படி ஒரு சோப் மேக்கிங்க்கு லைவ் சொல்யூஷன் எடுக்கிறது அப்படின்ட்டு. இப்ப இந்த கால்குலேஷன் மட்டும் புரிஞ்சுச்சா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ப்ளீஸ். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சோப்பு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் தேவை. ஓகேங்களா? வெறும் ஒரே ஒரு எண்ணெயை வச்சு ஒரு சோப்பு பண்றீங்க அப்படின்னா அது சோப்பு பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு தேங்காய் எண்ணெயில சோப்பு பண்றீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் வேணும், இன்னொன்னு வந்து கூலிங்னஸ் வேணும், நுரை இருக்கணும், ஸ்மூத்திங்னஸ் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு 4 எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த எண்ணெயே போதும். இந்த ஆல்மண்ட் ஆயில், நிறைய பேர் வந்து இந்த ஜோஜோபா ஆயில், நான் வந்து ஆல்மண்ட் ஆயில்ல சோப்பு பண்றேன், ஆலிவ் ஆயில்ல சோப்பு பண்றேன், இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஆயில் போதும். இந்த 4 ஆயில தான் நான் இப்போ உங்களுக்கு சோப் பண்ணி காட்ட போறேன். இந்த கால்குலேஷன் மட்டும் நீங்க 1க்கு 2 டைம் 10 டைம் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம், நான் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். நான் மியூட் பண்றேன். இந்த கால்குலேஷன் அது வரைக்கும் பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் படிச்சவங்களா தான் இருப்பீங்க. எல்லாருமே இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள், பார்த்தாலே புரியும். ஜஸ்ட் ஒன்ஸ் வியூ பண்ணுங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு என்கிட்ட டவுட் கேட்கலாம்.
யாருக்காவது இந்த கால்குலேஷன்ல டவுட் இருக்கா? நான் இதை மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் நீங்க டவுட், இப்ப நான் மிக்ஸ் பண்ணனாதான் உங்களுக்கு டவுட் புரியும். தர்மதுரை கேக்குதா பேசுறது? கேக்குது. ஓகே. இப்ப இந்த வேல்யூல இருக்கு இல்லையா 152. ஸோ இதுதான் காஸ்டிக் சோடாவோட வேல்யூன்னு நான் சொன்னேன். ஜஸ்ட் இப்ப லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஒன்ஸ் இதை பண்ணனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 152ல 5% மைனஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? மைனஸ் பண்ணி வந்த வேல்யூ தான் 144. ஓகே, இந்த 144 எதுக்குன்னா காஸ்டிக் சோடா. இதுல நெக்ஸ்ட் ஸ்லைடு கொடுங்க. ஓகே, இந்த 144 கிராம் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். H2O என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர். சோப்பு செய்யறதுக்கு தண்ணியும் தேவைன்னு சொன்னேன், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை அப்படியே டைரக்டா நீங்க வந்து சோப்ல அந்த எண்ணெயில கலந்துருவீங்கன்னா கலக்க முடியாது. ஓகேங்களா? இந்த 144 கிராம் இருக்கு இல்லையா, இது வந்து காஸ்டிக் சோடாவோட வேல்யூ. அந்த H2O போட்டிருக்கேன் இல்லையா வாட்டர் பாருங்க. இந்த 144 மல்டிபிள் 1.5. இந்த 144 1.5 பெருக்கணும். ஏன் பெருக்கிறோம்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணியில தான் 144 கிராம் காஸ்டிக் சோடாவை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு பேர் தான் லை சொல்யூஷன். இந்த லை சொல்யூஷனை நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆயில், அதுல ஊத்துனீங்கன்னா சோப் ரெடி ஆயிடுங்க. இப்ப புரியுதா இது எதுக்கு இந்த கால்குலேஷன் சொல்லிட்டு? நான் ஃபர்ஸ்ட் லை சொல்யூஷன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. சார் தெரியுதுங்களா? எஸ் எஸ். இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் இங்க வெயிட் மிஷின் வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் உங்களுக்கு இங்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல இந்த 144 கிராம் வந்து காஸ்டிக் சோடாக்கு 216 கிராம் தண்ணி எடுக்கணுங்க. இது என்ன தண்ணின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். நம்ம பேட்டரிக்கெல்லாம் ஊத்துவோம் இல்லையா, அந்த டிஸ்டில்டு வாட்டர். ஸோ இத வாட்டர் பத்தி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 216 கிராம் நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 216 கிராம் தண்ணியில 144 கிராம் காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெல்லட்ஸா தான் கிடைக்கும். இது வந்து லிக்விடா இருக்காது. இது கையில பட்டுச்சு அப்படின்னா கை எரியும். சரிங்களா? இந்த 144 கிராம் காஸ்டிக் சோடாவை 216 கிராம் தண்ணியில நான் கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் இன்னைக்கு நைட்டு. ஏன் இப்ப நான் நைட்டு மிக்ஸ் பண்றேன்றதை இதை நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்பதான் உங்களுக்கு புரியும். இது பாருங்க இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இங்க உங்களுக்கு மெஷரிங் ஸ்கேல்ல தெரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்றேன். நான் இங்க வெயிட் ஸ்கேல்ல செக் பண்ணிட்டு போடுறேன். ஓகேங்களா? நீங்களாம் யூஸ் பண்ணக்குள்ளார இதுக்கு வந்து கிளவுஸ் போட்டுக்கணும். நான் டைரக்டா கொட்டுறேன், நீங்க வேற ஒரு பாத்திரத்துல வெயிட் போட்டு எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தண்ணியில 144 கிராம் காஸ்டிக் சோடாவை போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது போடக்குள்ள என்ன ஆகும்னா இங்க பாருங்க, தெரியுதா நுர நுரையா ஹீட் எவாபரேட் ஆகும். ஜஸ்ட் இதை கலந்து ஓவர் நைட் வச்சிடணுங்க. இதுதான் லை சொல்யூஷன். ஒரு சோப் மேக்கிங்க்கு லை சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் திரும்ப உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி சொல்றேன். இந்த லை சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு புரியுதா? காஸ்டிக் சோடாவை வெயிட் போட்டு எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் தண்ணியில காஸ்டிக் சோடாவை நம்ம போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது ஏன்னா ரொம்ப டார்க் ஹீட்டா இருக்கும். இது உங்களுக்கு மாதிரி ஒயிட்டா சோப் வர மாதிரி இருக்கும். இந்த கையில பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும், ஹார்ம்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? இத பண்ணி அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பட் இத மிக்ஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியால தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்ப கிளாஸ் போலாமா? இப்போ புரியுதா? இந்த கால்குலேஷன் அப்படியே பேக் போங்க சார். ஓகே, நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் நமக்கு இருக்கிறது 1 hour டைம் தான். இதுல வந்து நிறைய பேரால இந்த பேசிக்ல வந்து அந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒரு சோப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் நான் சொல்றது. ஓகே, ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை அப்படியே நீங்க பெல்லட்ஸா போட முடியாது. சோடியம் ஹைட்ராக்சைடும் இந்த மாதிரி பெல்லட்ஸாவும் உங்களுக்கு அப்படியே மார்க்கெட்ல இருக்கும். இப்படியே இப்படியே தூக்கி நீங்க ஒரு எண்ணெயில போட்டீங்கன்னா சோப்பு கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ ஒரு நாள் முன்னாடி, ஓகேங்களா, 24 hours முன்னாடி நீங்க ஒரு லைவ் சொல்யூஷன் மேக் பண்ணணும். அந்த லைவ் சொல்யூஷனை தான் நீங்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைட்ல தண்ணியை கலந்தாதான் அது பேர் லைவ் சொல்யூஷன். ஓகேங்களா? அந்த லைவ் சொல்யூஷன் எவ்வளவு கலக்கணும் 1 கிலோ சோப்புக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது, உங்களுக்கு புரியுதா இந்த வேல்யூ? கமெண்ட் பண்ணலாம் யாருக்காவது புரியல அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன். இப்ப இந்த லைவ் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி எப்பவுமே சோப்பு பண்றதுக்கு முதல் நாளே பண்ணி வச்சிடணுங்க. ஓகேவா? லைவ் சொல்யூஷன் எப்ப மிக்ஸ் பண்ணணும்? காலையில சோப்பு பண்ண போறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல ஈவினிங் சோப் மேக்கிங் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு காலையில பண்ணலாம். மினிமம் ஒரு 10 மணி நேரம் நீங்க வச்சுட்டு தான் சோப் மேக்கிங் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப சூடா இருக்கும், ஹார்ம்ஃபுல். அப்படியே தேங்காய் எண்ணெயிலயோ நீங்க எந்த எண்ணெயில அந்த லைவ் சொல்யூஷன் இந்த தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா சோப் அப்படியே கெட்டியாயிடும். ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு 10 மணி நேரம் முன்னாடி சோப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லைவ் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இதுதான் பேசிக் சோப் மேக்கிங் பண்றதுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த லைவ் சொல்யூஷனை நான் எப்படி மேம் எடுக்கணும்? நான் 1 கிலோ சோப்பு பண்ண போறேன். அந்த சோப்புக்கு எனக்கு எவ்வளவு லைவ் சொல்யூஷன் எடுக்கணும்னு தெரியல. அதுதான் இந்த பேசிக் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் கோகனட் ஆயில ஒரு சோப்பு பண்றீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடும். ஓகே, நம்ம பண்ற சோப்புக்கு நிறைய பேர் ஆட்ல பார்த்திருப்போம். உங்க பிஎஃப் இருக்கா, டிஎஃப்எம் இருக்கா, உங்க சோப்ல வந்துட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் வெறும் கோகனட் ஆயில மட்டும் சோப்பு பண்ணா இந்த விஷயம் கிடைச்சிரும்னா கிடைக்காது. உங்க ஸ்கின்னை ஸ்மூத்தனிங்கா வச்சுக்கிறதுக்கு பாம் ஆயில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கேஸ்டர் ஆயில் வந்து சோப்போட விஸ்காசிட்டி, ஒரு குழகுழப்பு தன்மைக்கு வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்கின்னை சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு சிசமி ஆயில். ஸோ இந்த 4 ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கான சாப் வேல்யூ தான் இந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கிறது. இந்த சாப் வேல்யூ எப்பயுமே மாறாதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 1000 கிலோ சோப்பு பண்ணாலும் இதே நம்பர் தான், 10 கிலோ சோப்பு பண்ணாலும் இதே தான். இதே இங்க 300க்கு பதில் 500 தேங்காய் எண்ணெய் இருக்குனாலும் 500 இன்ட்டு 0.184 பெருக்குனா என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த பக்கத்துல போடணும். ஓகே, 4 ஆயில் எடுத்திருக்கோம். 4 ஆயிலுக்கும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூவை டோட்டல் பண்றோம். இந்த டோட்டல் பண்ணி எடுக்கிறதுல 5% மைனஸ் பண்றேன். ஏன் 5% மைனஸ் பண்றீங்க மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்டிக் சோடா ரொம்ப ஹார்ம்ஃபுல். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணலாம்னா ஒரு 5% கம்மி பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ அந்த 5% கம்மி பண்ணி வந்திருக்க வேல்யூ தான் 144. ஸோ இந்த 1 கிலோ சோப்புக்கு 144 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்லைட் போங்க சார். இந்த காஸ்டிக் சோடா நான் எடுத்துட்டு 144 கிராம். ஆனா இது எனக்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியாது இல்லையா? எப்பவுமே இந்த அளவு வந்து மாறாது, 1.5. சில பேர் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க உங்களோட சோப் மேக்கிங் கிளாஸ்ல 2.5. 2.5 பெருக்கி நீங்க சோப் மேக்கிங் வாட்டர் எடுக்கிறீங்கன்னா சோப்பு நிறைய வரும், ஆனா சீக்கிரம் கரைஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப கூட நான் இது ஏன் ஃபாஸ்டா போறேன்னா நாளைக்கு நீங்க நாளைக்கு தான் நான் சோப்பு பண்ண போறேன் இந்த லைவ் சொல்யூஷனை வச்சு. அதனாலதான் இப்பவே நாம வந்து இந்த லைவ் சொல்யூஷனை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். சார் அடுத்த ஸ்லைட் போலையா? பேக். ஓகே, இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல பாருங்க.
144 கிராம் காஸ்டிக் சோடாக்கு வாட்டர் எவ்வளவு எடுத்திருக்கேன்? 1.5. நீங்க ஸ்கிரீன்ல சேவ் பண்ணிருக்கிறத நீங்க சேவ் பண்ணிக்கோங்க, திரும்ப மல்டிபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு தான் சோப் மேக்கிங் கிளாஸ். ஜஸ்ட் முன்னாடியே இந்த ஒரு நாள் முன்னாடியே நம்ம பிஃபோரா இந்த லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணாதான் நாளைக்கு சோப்பு பண்ண முடியும். அதனாலதான் இப்ப நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சேன். நாளைக்கு திரும்ப இதை ப்ராப்பரா நாளைக்கு சோப்பு பண்ணக்குள்ள உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. தர்மதுரை sir, 3 ஒரு டவுட்ஸ் 5 minutes. காயத்ரி மேம் உங்களை அட்மிட் பண்றேன்னு சொல்லலாம். இது நாளைக்கு நம்ம பண்ணக்குள்ளதாங்க உங்களுக்கு புரியும். சொல்லுங்க மேம். மேம் இப்போ இந்த சோப் வந்து நம்ம சேல் பண்ணணும்னா காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்றாங்கல்ல மேம், அது எப்படி மேம்? இந்த கொஸ்டின்லாம் நம்ம நாளைக்கு கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இந்த கால்குலேஷன் பாத்தீங்கல்ல, இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க மேம். வைரஸ் மேம் நீங்க கேட்கலாம். எஸ் மேம். இப்போ நீங்க ஸ்கோர் ஆயில்ஸ்க்கு சாப் வேல்யூ கொடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம வேற என்ன வேல்யூ சாப் வேல்யூனாலும் நமக்கு கூகுள்ல செக் பண்ணிக்கலாமா? எல்லாத்துக்குமே சாப் வேல்யூ அவைலபிளா இருக்குமா? இது வந்து கூகுள்ல வந்து சில பேர் நீங்க இது பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இப்ப ஆலிவ் ஆயில் நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நிறைய ஆயில்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு பிடிஎஃபே உங்களுக்கு கொடுத்துருவோம் பிரிண்ட் அவுட் போட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ஆயில் இருக்குங்க. கேரட் ஆயில் இருக்கட்டும், முருங்கை எண்ணெயா இருக்கட்டும், கருஞ்சீரக எண்ணெய், கிரேப் சீட் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், என்ன சொல்றது, இன்னும் நம்ம கவு கீ, வர்ஜின் கோகனட் ஆயில், என்னென்ன ஆயில் இருக்கோ, ஜோஜோபா ஆயில், அந்த எல்லா ஆயிலுக்கும் சாப் வேல்யூ வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ல வரும். புங்கை எண்ணெய், இலுப்பை எண்ணெய், இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு, நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இதுக்கெல்லாம் வந்து ஆயில் மாறும் இல்லையா? நம்ம இன்னைக்கு பாக்குறது பேசிக் சோப்பு. ஒரு பேசிக் சோப்னா இதுதாங்க. இந்த 4 ஆயில் இருந்தா ஒரு சோப் நம்ம பண்ணலாம். ஸோ நீங்க கேட்குற மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு. மேபி கூகுள்ல வந்து ஒரு சிலதுக்கான வேல்யூ மாறலாம். ஓகேங்களா? இன்னொன்னு எல்லாத்துக்குமே இதே மெஷர்மெண்ட் தான் போட முடியாது. நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் ஒரு சோப்புக்கு. அட்வான்ஸ் கிளாஸ் நீங்க வரக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 10-20 சோப் வரும். 10-20 சோப்புக்கும் வேற வேற ஃபார்முலா வரும். ஓகே. சாப் வேல்யூ மட்டும் மாறாது. ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். இப்ப 4 ஆயிலுக்கான சாப் வேல்யூ மாறாது. ஆனா இன்னும் நிறைய 100 எண்ணெய்க்கு சாப் வேல்யூ இருக்கு. ஓகே ஓகே மேம். அப்புறம் இந்த லிப் பாம்ல வந்து நீங்க ரிஃபைன்ட் அண்ட் அன்ரிஃபைன்ட் பி வேக்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ரெண்டுத்துலயும் எது பெஸ்ட், எது இதா இருக்கும்? நீங்க உங்களுக்கு யாராவது ஆர்கானிக்கா அப்படியே பண்ணி கொடுக்குறாங்கன்னா நீங்க அன்ரீஃபைண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் வந்து ஏன்னா அது கொஞ்சம் கலர் ஒயிட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் அது கிடைக்கும். அதனால இது மாதிரி வாங்கிக்கிறோம். அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். இப்ப நீங்க வந்து இந்த மெஷரிங் இதுலயே மேலே வச்சு டக் டக்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டுட்டீங்க. இப்ப நாங்க தனித்தனியா மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். ஆமா. ஓகே ஓகே மேம். முன்னாடியே நீங்க மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஏன்னா இப்போ நீங்க பி வேக்ஸ், கோகனட் ஆயில் ஹார்ம்ஃபுல் இல்ல. அப்படியே பக்கத்துலயே வச்சுட்டு நீங்க 0 என்டர் பிரஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நாளைக்கு இந்த சோப் மேக்கிங் மட்டும் இல்லங்க, சோப் மேக்கிங் நாளைக்கு வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணது மட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கான்னு கேட்கறதுக்காக தான், புரியுதான்றதுக்காக தான் இப்ப நான் क्वेश्चन கேட்க சொன்னேன். மேம் குட் ஈவினிங் மேம். இப்ப வாட்டர்னு சொல்லுங்க இல்லையா, அது வந்து என்ன வாட்டர்? டிஸ்டில்டு வாட்டர் மேம். நம்ம இந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் அந்த பேட்டரிக்கு போடுறாங்க இல்லையா, டிஎம் வாட்டர் சொல்லுவாங்க, டிஸ்டில்டு வாட்டர். ஏன் அந்த வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா கலக்கணும். ஆமாங்க. நாளைக்கு சோப்பு பண்ணக்குள்ள உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். ஓகேங்களா? முன்னாடி நாளே கலந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல கலக்க கூடாது. ஏன்னா இப்ப நம்ம குடிக்கிற தண்ணியில நிறைய மினரல்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அது போயிட்டு காஸ்டிக் சோடா கூட நம்ம ஆட் பண்ற ஆயில் கூட கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஊர்ல இருக்கவங்களோட வாட்டர் சால்ட்டா இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சேலம்ல இருக்க தண்ணி வேற மாதிரி இருக்கும். இல்ல ஆரோ வாட்டர்ல வந்து பிஹெச் லெவல் வந்து வேற இருக்கும். ஸோ இந்த டிஎம் வாட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிளைன் தண்ணி, அதுல ஒரு மினரல்ஸுமே இருக்காது. ஸோ சோப்பு நீங்க லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பக்குள்ள உங்களோட சோப்போட வேல்யூ பிஹெச் வரணும், பிஹெச் 7 இருக்கணும். அதுக்காக தான் இந்த டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்றோம். அப்ப யூபிஎஸ்க்கு எல்லாம் போடுறாங்களா அந்த ஆயில தான் நீங்க சொல்றீங்களா மேடம்? எதுக்கு மேம்?
அதான் யூபிஎஸ் பேட்டரிக்கு போடுற ஊத்துற வாட்டர். டிஸ்டில் ஆமா வாட்டர். வாட்டர் தண்ணி தான், யூபிஎஸ்க்கு போடுற தண்ணி தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார் சிம்பிள். அதாவது டிஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது கெமிக்கல் வாட்டர் கிடையாது. டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். அதாவது தண்ணியை வந்து டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா நம்ம எப்படி யூவி ஃபில்ட்ரேஷன் சொல்றோம், அதுக்கப்புறம் ஆர்ஓ ஃபில்டர் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டிலேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராசஸிங் மெத்தட், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நோ, அது வந்து இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. அது நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா கேட்டீங்கன்னா முடிச்சிடலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே மேம், ஐ திங்க் வி ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் செஷன் நவ். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் 8:40 ஆயிடுச்சு. ஆமா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன், டவுட்ஸ் அண்ட் கொரீஸுக்காக. நீங்க அதுல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் பிசிக்கலா கொடுத்துட்டீங்கன்னா அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் பண்ணி அதை வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். இட்ஸ் பெட்டர். ஏன்னா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும், டைம் கன்சப்ஷன் இல்லாத காரணம். இது ரெக்கார்டட் நாளைக்கு செக்ஷன் கொடுப்போங்க. ம், ஆமா, இது வந்து ரெக்கார்டர் செஷன் தான். ஸோ நோ ஒரி. அண்ட் தென் நாளைக்கு வந்து இந்த ரிமைனிங் சோப் செய்யறத அதுக்கான வீடியோஸோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு then அதுக்கப்புறம் தேவையான ரெகுலேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் தேங்க்யூ ஆல். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப காமா கேட்டதுக்காக. அண்ட் தென் ஜீவிதா மேமுக்கும் நன்றிகள் பல. நாளைக்கு வந்து மீண்டும் 7 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலையில 7 மணிக்கு இந்த ட்ரபிள்ஸ் இல்லாம ஷார்ப்பா 7 o'clock வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.